தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 11. கிழவர் செம்புலி தன்னை கதைகளால் ஆனவன் என்று சொல்லிக் கொள்கிறார். தங்கம், இவர் மட்டுமல்லர், இந்திய நிலப்பகுதியில் பிறப்பவர் அனைவருமே கதைகளாலேயே கருத்தரித்தவர். நாள், நட்சத்திரம், கோள்களின் சஞ்சாரம் இவற்றை கணித்தே இல்லறத்தை துவங்குகிறார்கள். ஆண் பெண் கூடலில் துவங்கி கருத்தரித்து பிறந்து வளர்ந்து இறக்கும் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் திட்டமிடப்பட்டது. ஒவ்வொரு மனிதரும் திட்டமிடப்பட்டவர். திட்டமிடப்பட்டவர்களால் நிறைந்த சமூகம், அதன் இயக்கம், அதன் காலம், உருத்திரளும் வரலாறு என எல்லாம் திட்டமிடப்பட்டு வரையறுக்கப்பட்டவை. இச்சமூகத்தின் ஒவ்வொரு அசைவும் மனிதரை முன்னிலைப்படுத்தி கடவுளை தள்ளி வைத்து மறுத்து உருவாக்கப்பட்டது. இந்திய சமூகம் அடிப்படையில் ஒரு நாத்திக சமூகம். நாம் கோள்களின் இயக்க விதிகள் சொல்லும் கதைகளால் ஆனவர்கள். நாம் பழங்களை பொருட்களை விற்கிறோம். இக்கலைக்கூடத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் கதைகளால் ஆனவை. கதைகள் உன்னை சிறையில் அடைக்கும். கதைகள் உன்னை விடுதலை செய்யும். கதைகள் உன்னை நாடு கடத்தும். கதைகள் உன்னை கொல்லத் துரத்தும். தங்கம், மனிதர்கள் அடிப்படையில் ஒரு கதை உயிரி. நேற்று இந்த கலைக்கூடத்தில் ஒவ்வொரு பொருளாக நோண்டி நோண்டி பார்த்து வாங்க வந்தவன் போல நடித்து நம்மை நோட்டமிட்டானே, அவன் யாரென்று தெரியுமா உனக்கு? அவன் ஒரு நாகன். கருநாகன் என்பது அவன் பெயர். கீழூரை சார்ந்தவன். புதுச்சேரியை தனி நாடு என சமைக்க போராடி வரும் தலைமறைவு இயக்கத்தைச் சேர்ந்தவன். தமிழ் புதுவை விடுதலை பாம்புகள் என்ற இவர்களின் இயக்கத்தை பிரெஞ்சு அரசு அங்கீகரிக்கவில்லை. இங்குள்ள தேசியவாதிகளான கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்காரர்களும் இவர்களை ஏற்கவில்லை. அரசியல் தளத்தில் இவர்கள் பாம்பாட்டி என்ற ஏளனச் சொல்லால் குறிப்பிடப்படுகிறார்கள். அருகில் வரும்போது அவன் மீது வீசும் பாம்பு வாடையை கொண்டு அவனை அடையாளம் கண்டேன். எத்தனை விதமான ஓதை கொலாஞ்சில் மூழ்கி எழுந்தாலும் என் மீது வீசும் பாம்பு வாடையை மோப்பம் பிடித்து இந்த தெருவையே அடிக்கடி வலம் வருகிறான். எனது வர்க்க நிலை என்னை அணுக அவனை தடுக்கிறது. என்னை வென்றெடுத்து அரசியல் படுத்தி தனது இயக்கத்தில் சேர்க்க விரும்புகிறான் போலும். நம்மூர் ஆலை தொழிலாளர்கள் அனைவரும் கம்யூனிஸ்டுகள் என்ற மூட நம்பிக்கையைப் போல நாகர்கள் எல்லோரையும் விடுதலை பாம்புகள் என்று கருதுகிறான். அம்பிகா பேச்சை நிறுத்தி நல்ல தங்கத்தின் தோள்களை பற்றி உலுக்கினாள். தங்கம் சிரித்தபடியே பொய்யுறக்கம் களைந்தது போல் இமைகளை கசக்கிக் கொண்டாள். தமிழில் பேசி வந்த அம்பிகா இப்பொழுது பிரெஞ்சில் பேச்சை தொடர்ந்தாள். அடியே கருப்பு தங்கம், நான் பேசிக்கொண்டிருக்கும்போது நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ என்னை உறவு கொள்ளும் போதுதான் சுறுசுறுப்பாக இயங்குகிறாய். எனது ஆரிய யோனியும் உனது திராவிட அல்குளும் உரசி படரும் தீயில் இரவுகள் எரிகின்றன. நேற்றிரவு என் பூனை மயிரை உன் முன்பற்களால் கடித்து இழுத்தபோது உண்டான வலி இன்னும் தகிக்கிறது. நீயோ கருஞ்சிறுத்தை, நானோ விடலை பசு. எனது சுரக்காத முளைகளை அறுத்து வறுத்து சிவப்பு ஒயினுக்கு தொடுகரியாய் சமைத்துக்கொள். எனக்கு உந்தன் திராட்சை நிற வெளிகளே போதும். ஆனால் உன்னை ஒரு நாள் கவித்துவமான காம வெறியில் பச்சையாக கடித்து தின்று விடுவேன். செம்புலி தன் மனைவியின் பிணத்தை தின்றது போல. என்னிடம் கவனமாக இரு. இதை ஏன் பிரெஞ்சில் சொல்கிறேன் தெரியுமா? தமிழில் பேசினால் அம்மொழியின் புனிதம் கெட்டுவிடும். தமிழ் கண்ணகி பேசிய மொழி அல்லவா? ஒரு மொழியின் அழகு அதை பேசும் பெண்களின் ஒழுக்கத்தால் வடிவமைகிறது என்று என் அத்தை சொல்வாள். தனக்குத்தானே பரமபதம் விளையாடியபடியே நாள் முழுவதும் திண்ணையிலேயே அமர்ந்திருப்பாள். அவளுக்கு பிறகு அந்த இடம் எனக்கு ஒதுக்கப்பட்டது. பிரெஞ்சு இலக்கியவாதிகள் என்னை விடுதலை செய்தனர். மதாம் பவாரி பயன்படுத்திய வாசனை திரவியத்தை தான் நானும் பயன்படுத்துகிறேன். அம்பிகா, நாளை காரைக்காலுக்கு போகலாம் என்றிருக்கிறேன். அம்மா அழைக்கிறாள். விடுமுறையை அம்மாவோடு கழிக்க வந்து உன்னுடனேயே இருக்கிறேன். இன்னும் 2 வாரத்தில் பிரான்சிற்கு பயணப்பட வேண்டும்.
மீண்டும் இங்கு வரமாட்டேன். ஊரிலிருந்து மதராசத்திற்கு அப்படியே போகிறேன். வந்த வேலை எதுவும் முடியவில்லை. நான் அரை தூக்கத்தில் நடப்பவளாகவே இருக்கிறேன். எரியும் யதார்த்தத்தை எதிர்கொள்ள தயங்குகிறேன். செம்புலி கிழவனார் பேரரசின் உடல் கோயிலுக்குள் எங்கோ ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறார். பாடம் செய்யப்பட்ட பிணங்களை எகிப்திய பிரமிடுகளுக்குள் கண்டெடுப்பதைப் போல கோயில் கோபுர பிரமிடுகளுக்குள் சோழனின் பிணம் மூலிகை தழைகளால் சுற்றப்பட்டு பதப்படுத்தப்பட்டு இருந்ததை காலத்தில் யாரேனும் கண்டெடுப்பார்கள். ஏன் அது நீயாக இருக்கக்கூடாது என வழுக்கை தலையிலிருந்து முகத்தில் காக்கையின் எச்சம் வழிய மாமன்னன் எனது கனவில் வந்து என்னை கேட்கிறான். சோழனின் முகம் செம்புலியின் முகச்சாடையில் இருந்தது. அம்பிகா, அந்த கிழவரால் ஆகப் போவது ஒன்றுமில்லை. அவரிடம் கதைகள் இருக்கின்றன. அவை கற்பிதங்களாலானவை. வரலாற்றின் உண்மை நிகழ்வுகள் எதுவும் இல்லை. அந்த பாம்பாட்டி பையனிடம் கவனமாக இரு. இங்கிருப்பவை காட்சிக்காக வைக்கப்பட்ட பொருட்கள் அல்ல. இவை விற்பனைக்கானவை. வெட்டியாக பொழுதை கழிக்க இங்கு வராது என்று முகத்திற்கு நேராக சொல்லிவிடு. புதுச்சேரி எனக்கான ஊரில்லை. செர்போன் பல்கலைக்கழக வளாகத்தில் சுற்றித் திரிவதில் உள்ள பாதுகாப்பை வேறெங்கும் என்னால் உணர முடியவில்லை. அம்பிகா, நான் பிரான்சிலேயே எனது வாழ்க்கையை அமைத்து கொள்ளப் போகிறேன். இப்ராஹிம் உனக்கு தெரியும் தானே? நெடிய அல்ஜீரியன். அவனுடன் சில காலம் வாழ்ந்து பார்க்கலாம் என்றிருக்கிறேன். நிரந்தரமாக ஒருவருடன் வாழும் போக்கு எனக்கு ஒத்து வராது. ஒத்த பாலாக இருந்தாலும் முரண்பாலாக இருந்தாலும் சேர்ந்து வாழ்வதென்பது தற்காலிகமானதாகத்தான் இருக்க வேண்டுமே அல்லாது நிரந்தர உறவு வன்மத்தை விளைவிக்கும். நீயும் நானும் ஒரே கூரையின் கீழ் 1 மாதம் வாழ்ந்தால் முரணிக்கொள்வோம். தனியாக வாழ்வதே சிறந்த மார்க்கம். ஆனால் இனப்பெருக்கம் செய்வது உயிர்மை அறம். இன தூய்மையை பேண மறுத்து அகிலம் தழுவிய இனக்கலப்பு 1 நூற்றாண்டிற்கு தொடர்ந்து நடந்தால் கலப்பின சமூகமாய் உலகம் மலரும். 21ஆம் நூற்றாண்டின் 60களில் மனித இனம் நிறம் மாறும். அதற்கான முன்னெடுப்பை என் உடம்பு வழி நிகழ்த்தப் போகிறேன். ஆண்டிற்கு ஒன்றாய் வெவ்வேறு இனக்கலப்பில் பிள்ளை பெறப்போகிறேன். அதற்கு நான் பிரான்சில் இருந்தால்தானே வசதிப்படும். இன்று நான் ஒரு பின்காலனிய நாட்டின் குடிமகள். பாதி இந்திய, மீதி பிரெஞ்சுக்காரி. காலனியவாதிகள் என்னை சாதியிலிருந்து வெளியேற்றினார்கள். தீண்டத்தகாதவள், பட்டியல் இனத்தவள் என்று பட்டியில் அடைக்கப்பட்டிருந்தவள் நான் பிரெஞ்சுக்காரியாய் இங்கிருந்து வெளியேறியது இந்திய வரலாற்றில் மாபெரும் தப்பித்தல். காலனியவாதிகள் என்னை விடுதலை செய்தனர். முதல் உலகப் போரிலும் 2ஆம் உலகப் போரிலும் என் இரத்த உறவுகள் குண்டடிப்பட்டு மாண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூலிப்போர் தொழிலாளர்களாய் இங்கிருந்து ஐரோப்பிய கண்டத்திற்கு ஓட்டிச் செல்லப்பட்டவர்கள். அம்பிகா, நீ பாப்பாத்தி, நான் பறைச்சி. நான் இந்த நிலத்தில் 5000 ஆண்டுகளாக காலனி ஆதிக்கத்தின் கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளேன். விடுதலை என்பதன் சுவை உன் நாவிற்கு வேறு, என் நாவிற்கு வேறு. இங்கு இனம், இனக்குழு இரண்டும் குழப்பப்பட்டு சாதிகளாக வார்க்கப்பட்டிருக்கிறோம். நமது உயிரியல் அடையாளம், இனக்குழு அடையாளம், அரசியல் அடையாளம், பண்பாட்டு அடையாளம் என அனைத்தும் குழப்பப்பட்டு சாதிய அடையாளம் என்ற ஒன்று வார்க்கப்பட்டுள்ளது. உலக வரைபடத்தில் இந்தியாவை காணும்போது எனக்கு அது தேசிய இனங்களின் கல்லறை தோட்டம் போல் தெரிகிறது. எனது நாட்டை முழுமையாக சொந்தம் கொண்டாட முடியவில்லை. இந்த மன்ன சிக்கலை உன்னால் புரிந்து கொள்ள இயலாது. அம்பிகா, இந்தியருக்கு விடுதலை என்ற சொல்லின் பொருள் உடம்போடும் உயிரோடும் உணர்வோடும் ஒட்டுவதாக இல்லை. இங்கு பொது மனிதர் என்பது இல்லை. அகில உலக இனக்கலப்பும் அகில இந்திய சாதிய கலப்பும் ஒரே சமயத்தில் நிகழ வேண்டும். இதற்கு 100 ஆண்டுகள் போதாது, 1000 ஆண்டுகளை கடக்க வேண்டும். சர்வாதிகார சட்டத்திட்டங்கள் மூலம் செயல்படுத்த குறைந்தது 100 ஆண்டுகள் தேவைப்படும். இவையாவும் வெற்று குடிகாரி பேச்சு. ஏய் வெள்ளச்சி, சிரிக்காதே. மனிதருக்கு மட்டும்தான் சிரிப்பு அழகு. பிற உயிரினங்கள் சிரித்தால் பயத்தை தருகிறது. உன்னுடையது பாம்பின் சிரிப்பு. கண்ணாடியில் பார் பாம்பு சிரிப்பதை. பிரெஞ்சு உச்சரிப்பில் தமிழை நீ பேசும்போது நம் மொழி இத்தனை அழகா என வியக்கிறேன். தமிழ் அறத்திற்கான மொழி, பிரெஞ்சு கவிதைக்கான மொழி. அறமும் கவிதையும் இழைந்த கலவையில் திருக்குறள் பிறக்கிறது. நான் திருக்குறளை பிரெஞ்சில் மொழிபெயர்த்து வருகிறேன். திருவள்ளுவரின் நடுமுதுகில் பாம்பு படம் பச்சை குத்தப்பட்டுள்ளதை அவருடைய பணுவலினூடாக பயணித்த போது கண்ணுற்றேன். கடந்த நூற்றாண்டின் இறுதி வரை தமிழகத்தின் தென்கோடியில் பனையேறி குடிகளின் பெண்கள் மார்ச்சிலை அணிவது தடுக்கப்பட்டிருந்தது. ஆண்கள் பொதுவாக திறந்த முதுகுகளோடு இருப்பார்கள். பாம்பு படம் பச்சை குத்தப்பட்டுள்ளதா
என்பதை பரிசோதிக்கவே திறந்த மார்போடு பெண்கள் இருத்தி வைக்கப்பட்டுள்ளனர் என கருதுகிறேன். ஆதி காலத்தில் நாகர்கோயில் தென்னிந்திய தீபகற்பத்தில் நாகப்பேரரசின் தலைநகரமாக இருந்ததென மானுடவியலாளர் குறிப்பிடுகின்றனர். என் மார்பின் அழகுதான் உனக்கு தெரியும். அதன் அரசியல் நீ அறியாதது. படமெடுக்கும் நல்ல பாம்பின் பின்பக்கத்தை பார்த்திருக்கிறாயா நீ? தென்னிந்திய தீபகற்பத்தின் வரைபடம் தெரியும். இது புதிய கண்டுபிடிப்பாக இருக்கிறதே. நான் செர்போனில் வரலாறு படிக்கிறேன். நீ பழம்பொருட்களினூடாக வரலாறை மீட்டுருவாக்கம் செய்கிறாய். தொன்மை என்பது இன்று முட்டையிலிருந்து வெளிவந்த நல்ல பாம்புக்கும் இருக்கிறது. இன்று புதிதாய் பிறந்தவர் என்று யாரும் இலர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பொருந்துமே அல்லாது சமூக வரலாற்றுக்கு பொருந்தாது. அது வாழையடி வாழையாக தொட்டு தொடர்வது. செம்புலி சோழர்களின் வழி தன் கதையை தொடர்கிறார். நீ நாகர்களின் வழி உன் கதையை தொடர்கிறாய். வரலாற்றில் முழுமை என்பது ஒருமை என்பதும் இல்லை. அனைத்தும் ஒன்றோடு ஒன்றாய் பற்றி படர்வது. பூமி உருண்டை, எனவே அது முழுமை. அதில் வாழும் மனிதகுலம் முழுமையில்லை. அது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. செம்புலி கிழவனார் பசுவின் யோனி வழி பிறந்தவர். அவருக்கு முடிவு என்பது இல்லை. அதுபோலவே தொடக்கமும் இல்லை. அவர் சொல்லும் வரலாறு கற்பிதமானது என்றேன். ஆனால் அவர் கற்பிதமல்லர். அவர் ஒரு நேர்கோடு. எல்லாரையும் கடந்து போய்கொண்டே இருக்கிறார். அவர் வாழையடி வாழை. அம்பிகா, உலகில் உள்ள மனிதர்களை புதிதாக களைத்து அடுக்க வேண்டும். புதிய வைப்பு முறைகளில் சிதைத்து ஆக்க வேண்டும். இது மறுசுழற்சி இல்லை, புதிய மறு உருவாக்கம். மதம், தத்துவம், கலை, இலக்கியம் போன்றவை இதற்கு உதவாது. பாமரத்தனமாகச் சொன்னால் நவீன விஞ்ஞான தொழில்நுட்பம் மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. நெருப்பு, காற்று, வெளி, நீர், நிலம் என்ற ஐந்துடன் மின்சாரத்தையும் சேர்த்து மனிதர் ஆறாலானவர் எனச் சொல்லும் ஒன்றை சார்ந்து விளைவது சுயம்புவாகாது. முன்பின் தொடர்பறுத்த ஆதியும் அந்தமுமில்லா புதிய விளைச்சல். பஞ்சபூதங்களை மறுத்த ஒரு பாய்ச்சல். இந்த உடம்பு எனக்கு அழுத்து விட்டது. மூளையின் புதிய அறைகளை திறக்க வேண்டும். ஐம்புலன்களை இடம் மாற்றி அவற்றின் இயக்க விதிகளை மாற்றி கோர்த்து புதிய விசையை, ஆற்றலை உருவாக்க வேண்டும். சூனியத்திலிருந்து புதிய பெருவெடிப்பு. முதலிலிருந்து தொடங்குவதல்ல, மாறாக இன்றிலிருந்து தொடர்வது. நான் குடித்துவிட்டு உளரவில்லை. போதை மூளையின் புதிய அறைகளை திறக்கிறது என்பதை புதிய கண் கொண்டு பார். தங்கம், இந்த மாளிகையில் துடைக்க, பெருக்க, சமைக்க, கழுவ என பல வேலைகளை செய்ய 4 பெண்கள் கருப்பு நகரத்திலிருந்து வருகிறார்கள். அதில் ஒரு பிரான்கோ தமிழ் முதிர் பெண்மணி ஒருத்தி இருக்கிறாள் அல்லவா? அவள் ஒரு நாள் தன்னை பற்றி சொன்னாள். மத்மோசஸ், எனக்கு வயது 65. நான் பருவமடைவதற்கு முன்னமே 12 வயதில் ஒரு வளர்ந்த ஆணால் தொல்லைக்கு ஆளானேன். மாவடு போன்ற என் மார்பை தின்றான். அன்று தொடங்கி இன்று என் கணவனாக இருப்பவன் வரை ஏறக்குறைய அரை நூற்றாண்டாய் என் அங்கம் தின்னப்படுகிறது. இடையில் 2 ஆண்டு என் ஒரே மகள் பால் குடித்தாள். அவளை தவிர்த்து மற்ற ஆண்களின் பயன்பாட்டுக்கு அவை உட்பட்டதில் பயனொன்றுமில்லை. மத்மோசல், முலைகளின் பயன்பாடு ஈனும் குட்டிகளுக்கு பாலூட்டத்தானே. உலகப் பாலூட்டிகளில் மனித ஆண் மட்டுமே அவற்றை அவற்றின் பயன்பாட்டுக்கு அப்பால் வேறொன்றுக்காகவும் கையாள்கிறான். உண்மையில் முலைகள் பெண்களுக்கு அசௌகரியமான உறுப்பு என்பதை நீ என்றேனும் உணர்ந்திருக்கிறாயா என்று என்னிடம் கேட்டாள். தங்கம், என்னை முறைக்காதே. உன் பேச்சை திசை திருப்ப முலைகளை பற்றி நான் பேசவில்லை. முலைகள் பேராயுதங்களாக வரலாற்றில் பயன்பட்டதை பற்றி சொல்ல வந்தேன். நஞ்சு தடவிய முளைக்காம்புகளை சப்பி செத்தவர்கள் அநேகர். பாம்பு படத்தை பச்சை குத்த நாகத்தாள்கள் தெரிவு செய்த இடம் ஒரு மறைப்பொருளை குறியீடாக கொண்டுள்ளது. என் நடுமார்பிலுள்ள பச்சை எப்பொழுது குத்தப்பட்டது என்று எனக்கு தெரியாது. போரில் தொல்தமிழர் புறமுதுகில் வேல், ஈட்டி, வாள் பாய்ந்து மாழ்வதென்பது வீரத்திற்கு இழுக்கு. முதுகில் பச்சை குத்தப்பட்ட பாம்பு படத்தில் வேல் பாய்வதென்பது இனக்குடிக்கு இழுக்கு என்பதாகவே சங்க காலத்திற்கு முந்தைய தமிழ் குடிக்கு இருந்திருக்கும். ஆணுக்கு நடுமுதுகும் பெண்ணுக்கு நடுமார்பும் சொல்லும் மறைபொருள் குறித்து அலசி ஆராய வேண்டும்.
நடுமார்புக்கு நான் இருக்கிறேன், நடுமுதுகிற்கு யாரை தேடுவது? கருணாகன் இருக்கிறான், ஆனால் அவனை உனக்கு பிடிக்காது. நாளை நீ காரைக்காலுக்கு போவதை தள்ளி வைக்க முடியுமா? தங்கம், என்ன தூங்குகிறாயா? இல்லை, நான் நாளை போகிறேன். ஒவ்வொரு நாளும் தள்ளி போடப்பட்டு நான் அம்மாவையே பார்க்காமலேயே வந்த வழியே என்னை பிரான்சிற்கு அனுப்பி வைத்து விடுவாய். முடிந்தால் நான் பிரான்சிற்கு போவதையும் தள்ளி போடுவாய். பாம்பே, சிரிக்காதே. உனக்கு கருணாகன் மீது ஒரு கண். அவனுடைய வாடை உன்னை கிறங்க வைக்கிறது. நான் ஊருக்கு போனதும் அவன் நான் இருந்த இடத்திற்கு வந்து விடுவான். பாம்பின் கால் பாம்பறியும். அம்பிகா, இந்த இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருப்போம். தொடரும் பேச்சென்பது ஊறல் போட்ட சாராயம் போல நாள்பட நாள்பட போதை கூடிக்கொண்டே இருக்கும். அம்பிகா, உலக நாடுகளின் அரசியல் வரலாறுகளையும் அவற்றின் தொன்மங்களையும் ஆர்வத்துடன் வாசிக்கும் எனக்கு உன்னைப் போல இலக்கிய வாசிப்பில் மனம் லயிப்பதில்லை. பொந்துச்சேரி பன்றிகள் ஆர்வத்துடன் பீ தின்பதைப் போல் நீ பரவசத்துடன் மண்டை மண்டையாக பிரெஞ்சு நாவல்களை வாசிக்கிறாய். எனக்கு கதை கேட்பதில்தான் ஆர்வம் அதிகம். வாசித்தல் என்பது அதிக உழைப்பை கோருவது. நான் இயல்பிலேயே சோம்பேறி. குடிப்பது, புணர்வது, உண்பது, இம்மூன்றில் மட்டுமே நான் உயிர்ப்போடு செயல்படுகிறேன். இவற்றில் மட்டுமே எனக்கு தேவையானதை நானே தேர்ந்தெடுக்கும் உரிமை கொண்டிருக்கிறேன். அம்பிகா, எனக்கு ஒரு கதை சொல். படித்ததில் பிடித்ததை சொல். உன் கதை வழியே அதில் வரும் கதாபாத்திரங்களில் எனக்கு பிடித்தமான ஒன்றில் கூடுபாய்ந்து வாழ்ந்து பார்ப்பேன். வாசித்தலிலும் கதை கேட்பதிலும் கூடுவிட்டு கூடுபாய்வது சாத்தியம்தானே? கூடுபாய்தல் என்பது மாயாசாலம் அல்ல, அது ஒருவித மனக்கலை. நம் மரபில் இக்கலை மறக்கடிக்கப்பட்டுவிட்டது. ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க, ஆஸ்திரேலிய பழங்குடிகளில் சில இனக்குழுக்களிடம் இம்மனக்கலை பயிற்சி நடைமுறையில் இருக்கிறது. உனக்கு கூடுவிட்ட கூடுபாய்ந்த கதை ஒன்றை சொல்கிறேன். இன அழித்தொழிப்பிற்கு உள்ளான ஒரு காலனி நாட்டில் தன் சொந்த உடம்பின் விடுதலையை முன்னிறுத்தி போராடிய ஆயுதம் தாங்கிய போராளி ஒருவனை பற்றிய கதையை சொல்கிறேன். கேள். அவனுடைய ஆயுதம் அவனுடைய ஆண்குறி. இது ஆண்குறியை பற்றிய கதையோ ஆண்குறியின் அரசியல் பற்றிய கதையோ இல்லை. இது ஓர் ஆப்பிரிக்க கண்டத்து தொல்கதை. கதை நிகழும் இடம் என்பது ஒரு வசதிக்காகத்தான் குறிப்பிடப்படுகிறது. உலகில் இன ஒடுக்குதலுக்கு ஆளான எல்லா நிலப்பகுதிக்கும் பொதுவான ஒரு கதை. தனது கிராமத்தில் ஒரு முழு நிலா இரவில் ஆண், பெண், முதியோர், குழந்தைகள், வளர்ப்பு விலங்குகள் என எல்லோரும் கொல்லப்பட்டு மொத்தமாக குவித்து கொளுத்தப்பட்டு விடியும் வரை எரிக்கப்பட்ட நாளில் அங்கிருந்து தப்பிய ஒரு கருஞ்சிறுத்தையின் கதை. உலகமெங்கிலும் கருத்தவர்கள் கொல்லப்பட்ட காலத்தில் அவன் தனது பாலுறுப்பை ஆயுதமாக கையில் எடுத்தான். வெள்ளை நிறத்து பெண்களை அவர்கள் அறியாமலேயே கருவுறுத்தினான். தனது இனக்குழுவின் தாய் தெய்வத்தின் காதல் இணையான கருஞ்சிறுத்தை ஒன்றை வசப்படுத்தி அதனுள் கூடு பாய்ந்தான். தனது வீடுகளில் வெள்ளை நிற பெண்கள் தனியாக இருக்கும்போது அவர்கள் முன் பாய்ந்து நின்று பயமுறுத்தி மயக்கமடையச் செய்து உறவு கொண்டு கருவுறுத்தி விடுவான். வெள்ளை பெண்கள் கருப்பு குழந்தைகளை பெற்றெடுக்க அந்த வட்டாரத்தில் பெரும் குழப்பம் நிலவியது. கருப்பு மக்கள் முற்றாக அழித்தொழிக்கப்பட்டுவிட்ட அந்த வட்டாரத்தில் யார் மூலம் பெண்கள் கருவுற்று கருப்பு குழந்தைகளை ஈனுகிறார்கள் என்ற ஐயத்தில் வெள்ளை நிற ஆண்கள் தங்கள் பெண்களை சந்தேகப்பட்டனர். காப்பி கொட்டை ஏற்றுமதியில் கொழுத்து செழித்த அந்த மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலிருந்து பரவிய நிறக்கலப்பு எல்லை தாண்டி நாடு முழுவதும் பரவியது. காலனியவாதிகள் நிறம் திரிந்து பாலுடன் காப்பி கலந்து பால் காப்பி என்ற புதிய நிற சமூகமாய் வரலாற்றில் உருவாகி நின்றனர். அந்த பால் காப்பி நிற சமூகத்தை சார்ந்த ஓர் ஆணை பற்றிய கதையை சொல்லப்போகிறேன். இருண்ட கண்டத்தின் தென்பகுதியில் ஒரு கடலோர நகரத்திற்கு பூம்புகார் என்ற பெயரை நம் வசதிக்காக வைத்துக்கொள்வோம். அங்கு கோமுகி என்ற பெயருடைய வணிக குலத்து பெண்ணொருத்தி குலம் சிறக்க ஊர் சிறக்க வாழ்ந்து வந்தாள். தாய்வழி சமூகத்தில் பெண்களிடமே சொத்துரிமை இருந்ததால் ஆண்கள் குடும்ப பொறுப்பை கவனித்தனர். கோமுகிக்கு கண்ணன் என்ற ஆணை மணம் முடித்தனர்.
இவனை பற்றிய கதையைத்தான் உனக்கு சொல்லப் போகிறேன். கண்ணன் ஆண்மையின் இலக்கணத்தோடு வளர்ந்தவன். சாளரத் திரைமறைவில் நின்று தெருவில் போவோர் வருவோரை பார்ப்பானே அன்றி வாசற்படியில் கூட நின்று வேடிக்கை பார்க்க தயங்குபவன். கண்ணனின் ஆண்மையை முழுமையாக ஆண்டு வந்தாள் கோமுகி. கண்ணன் பயந்த குணாளன். கோமுகியுடன் தனது கட்டிலை பகிர்ந்து கொள்ளவே பயந்தான். கோமுகி அவனை பலவந்தமாக உறவு கொண்டும் அவளால் கருத்தரிக்க இயலவில்லை. அவளுடைய மனம் வேறொரு ஆடவனை நாடியது. ஒரு நாள் மாலை கடற்கரையில் கருப்பிசை குழு ஒன்றின் இசை நிகழ்ச்சியை கண்டு கேட்டு ரசித்த கோமுகி அக்குழுவில் நடனமிட்டு பாடி அமர்க்களப்படுத்திய தூய கருப்பு வண்ணன் மாதவன் என்பவன் மீது மையல் கொண்டாள். மாதவன் அழகன். அவன் நடனமிட்டபடி பாடுவதும் மேடையில் புவியீர்ப்பு விசையற்ற வெளியில் நடப்பதைப் போல சலனிப்பதையும் கண்ட நகரப் பெண்கள் அவன் மீது தீராத காதல் கொண்டனர். மாதவனை காமுற்ற கோமுகி யோனி கசிந்தாள். தாழ முடியாத விரகத்தில் கட்டிய கணவன் கண்ணனிடமிருந்து விலகி நடு இரவில் தெருவில் நின்றாள். முழு நிலா நடுவானிலிருந்து மேற்கில் சரியத் தொடங்கிய போது மாதவன் வீட்டு திருநாய்கள் குரைத்தபடி பின்தொடர நடந்தாள். அவளது காற்சிலம்புகள் போகாதே போகாதே என புலம்பின. கோமுகி மாதவன் வீட்டு வாசற்படி ஏறி கதவை தட்டினாள். கதவு திறந்த மாதவன் கோமுகியின் விம்மி புடைத்த முளைகளை தாங்கி நேரே படுக்கைக்கு அழைத்துச் சென்றான். அதற்கு பிறகு கோமுகி கணவன் கண்ணனின் வீட்டுக்கு திரும்பவில்லை. கோமுகியின் அழகில் மாதவனும் மயங்கி கிடந்தான். மாதவனின் பரந்த கருத்த மார்பில் தனது பருத்த முளைகள் அழுந்த கோமுகி தன் அவிழ்ந்து விருந்த கூந்தலால் அவன் முகம் மூடி கால்கள் பின்னி மேலே கிடந்தாள். கண்ணன் கோமுகியின் வரவை எதிர்நோக்கி தனிமையில் எரிந்தான். கோமுகிக்கு பணம் தேவைப்படும் பொழுது மாதவனின் பணியாளை தன் கணவனிடம் அனுப்பி பணம் பெற்று வர பணித்தாள். கணவன் எடுத்து கொடுக்க கொடுக்க செல்வம் கரைந்தது. கோமுகி கருவுற்று வயிறு வளர்ந்தது. 10ஆம் திங்களில் முழு நிலா நாளில் கோமுகி மேகலா என்ற குழவியை ஈன்று மாதவனை தந்தையாக்கினாள். கோமுகி கண்ணனை பிரிந்து மாதவனுடன் இணைந்து மேகலைக்கு தாயானாள் என்ற செய்தி நகரத்தின் மூலை முடுக்கெல்லாம் பேசப்பட்டது. கண்ணன் நஞ்சு அருந்தி தற்கொலைக்கு முயன்றான். கோமுகியின் உறவினரும் கண்ணனின் உறவினரும் கூடி பேசினர். அதன்படி மாதவனுக்கு பிறந்த மேகலையை அவனிடமே ஒப்படைப்பது, குழந்தைக்கு கோமுகியின் சொத்தில் பாதியை எழுதி தருவது, மேலும் நாட்டின் அடுத்த மாகாணத்துக்கு கணவன் கண்ணனுடன் குடியேறி பொம்பளையா லட்சணமா குடும்பம் நடத்த கோமுகி பணிக்கப்பட்டாள். ஆரம்பத்தில் சொந்த ஊரை விட்டு வெளியேற முரண்டு பிடித்த கோமுகி முடிவில் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டாள். மாதவனையும் மேகலையையும் அம்போவென விட்டுவிட்டு கோமுகி தன் கணவனுடன் பக்கத்து மாகாணத்தின் தலைநகரில் குடியேற ஒட்டகத்தின் மீதமர்ந்து சஹாரா பாலைவனத்தினூடாக பயணித்தாள். மாணிக்க பரல்கள் கொண்ட காற்சிலம்பு ஒட்டகத்தின் அசைவில் போகாதே போகாதே என புலம்பியது. நம் வசதிக்காக அந்த மாகாணத்தின் தலைநகரத்திற்கு மதுரை என பெயரிட்டு அழைக்கலாம். புறஞ்சேரியில் பால் காப்பி நிறத்தவர் அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே தென்பட்டனர். பழுதுபடாத வெண்ணிறத்தவரின் ஆதிக்கம் அச்சத்தை விளைவிப்பதாக இருந்தது. நகரத்தில் நடக்கவே கண்ணன் பயந்தான். ஏற்கனவே செய்திருந்த ஏற்பாட்டின்படி ஒரு வசதியான வீட்டில் குடியேறினர். மாலை வரை கணவனும் மனைவியும் மகிழ்ந்திருந்தனர். ஓராண்டிற்கும் மேலாக காய்ந்து கிடந்த கண்ணன் வீறு கொண்டெழுந்து கோமுகியை திக்குமுக்காட வைத்தான். மாலை வந்தது. மனைவி கணவனை நகர்வலம் போய் வரலாம் என அழைத்தாள். அரை தூக்கத்தில் அசதியாக மல்லாந்து படுத்திருந்த கணவன் தன் மனைவியை நீ போய் வா என்ற 3 சொற்களால் அனுப்பி வைத்தான். ஓரசையால் அமைந்த இம்மூன்று சொற்கள்தாம் அவன் அவளிடம் பேசிய இறுதிச் சொற்கள் என்பதை அப்போது உணர்ந்திருக்கவில்லை. அவள் வெளியேறினாள். புகார் ஒரு கடற்கரை நகரம். கிழக்கு எல்லை கடலால் முடிவுற்று மற்ற திசைகள் ஓர் எல்லைக்குள் வரையறுக்கப்பட்ட சிறு நகரம். மதுரை பரந்து விரிந்த பன்னாட்டு முனைய பெரு நகரம்.
கருப்பு, வெள்ளை மற்றும் இவை இரண்டும் வெவ்வேறு விகிதங்களில் கலந்த நிறங்களில் அமைந்த மனிதர்கள் நிறைந்த நகரம். ஆனால் அதிகாரம் முழுவதும் வெள்ளை நிறத்தவரை கை கொண்ட நகரம். பன்னாட்டு பண்பாடுகளின் தலைநகரம். கோமுகியின் கண்கள் வியப்பில் விரிந்தன. மேகலையின் நகரில் வளர்ந்தால் பல்வித அறிவும் கலைகளில் தேர்ச்சியும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாள். மாதவனிடம் பேசி மகளை தன்னுடன் அழைத்து வர வேண்டும். முடிந்தால் அவனையும் தன்னுடனே அழைத்து உடன் வைத்து கொள்ள வேண்டும். தனக்கு இவனும் வேண்டும் என கண்ணனிடம் திட்டவட்டமாக சொல்லிவிட வேண்டும். இருவருடன் பழகி ஒருவனுக்கு மாத்திரம் பிள்ளை பெற்று கொண்ட பிறகு தனக்கு பிள்ளை கொடுத்தவனிடமிருந்து பிள்ளையை மட்டும் பிடுங்கிக் கொண்டு அவனை நடுத்தருவில் அம்போவென்று நிறுத்துவது அறமாகாது. கோமுகி பலவாறாக யோசித்தபடி நகரின் மையத்தில் அமைந்த கேளிக்கைகள் நிறைந்த சதுக்கத்திற்கு வந்துவிட்டிருந்தாள். புகாரில் தான் ஒரு முக்கிய புள்ளி. இங்கு யாரோ ஒருத்தி. இரவு முதிர்கிறது. வீட்டுக்கு திரும்பி விடலாம் என்ற யோசனையின் குறுக்கே குதிரைகளில் அமர்ந்த வெள்ளை வீரர்கள் சிலர் அவளை வழிமறித்தனர். அவள் நடுநடுங்கிவிட்டாள். விசாரணை என்ற பெயரில் அவளை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அந்த இரவு முழுவதும் 43 வெள்ளை கழுகுகள் அவளை கொத்தி கிழித்தன. அதிகாலையில் அவள் வீட்டு வாசலில் குற்றுயிரும் கொலையுயிருமாக கோமுகியை போட்டுவிட்டு போனார்கள். நடந்ததை கண்ணனிடம் நைந்த வார்த்தைகளால் சொல்லியபடி கோமுகியின் உயிர் பிரிந்து பார்வை நிலைகுத்தியது. கண்ணன் பிணத்தை நடுவீட்டில் கிடத்திவிட்டு காவல் நிலையத்திற்கு நீதி கேட்க ஓடினான். அவன் கோலம் கண்டு காவலர்கள் மருண்டு ஓடினர். உயர் பீடத்தில் அமர்ந்திருந்த மதுரை மாநகர காவல் ஆணையர் கண்ணனை கண்டதும் இடுப்பு வார்பட்டையிலிருந்து துப்பாக்கியை எடுப்பதற்குள் அவன் தனது வேட்டியை அவிழ்த்து நீண்ட ஆண்குறியை கொட்டைகளோடு சேர்த்து வேரோடு பிடுங்கி ஆணையரின் மீசை முகத்தில் ஓங்கி எறிந்தான். குறியிலிருந்து குருதியோடு தீப்பிழம்பு சிதறியது. பெருவெடிப்பு. காவல் நிலையம் செங்கல் செங்கலாக சிதறியது. நகரமெங்கும் தொடர் பெருவெடிப்பு. கூட்டம் கூட்டமாக பதறியோடும் மக்களை பார்த்து கண்ணன் பேய் போலச் சிரித்தான். எரியும் அரண்மனை, வெடித்து சிதறிய ஆயுத கிடங்கு, எரிந்தபடி ஓடும் குதிரைகள், கட்டெருத்து ஓடும் மதம் பிடித்த ஆப்பிரிக்க யானைகள், தானாக இயங்கும் பீரங்கிகள் மாட மாளிகைகளை தரைமட்டமாக்கின. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம்தருகிட கொலைவாளினை இரடா மிக கொடியோர் செயல் அறவே எரியுது வெள்ளை இருட்டியை விடியுது கருப்பு வெளிச்சம். எரியும் வீதிகளில் பேய் பிடித்து அம்மனமாக ஓடுகிறான். நகரத்துக்கு வெளியிலிருந்து பார்க்கிறான் கண்ணன். பெரும் தீ. மதுரை மொத்தமாக நின்று நிதானமாக எரிகிறது. ஆப்பிரிக்க வானத்தில் கரும்புகை அடர்கிறது. மீன்கள் செத்து மிதக்கும் வைகையில் இறங்குகிறான். கொதிக்கும் நீர் தழுவ கண்ணனின் அம்மனமும் எரிகிறது. தங்கம், தங்கம், அதற்குள்ளாக தூங்குகிறாயா? மதுரையில் கோமுகிக்கு நேர்ந்த கதியையும் அவள் கணவனால் மதுரை மாநகருக்கு நேர்ந்த அழிவையும் கேள்விப்பட்ட மாதவன் தன் மகள் மேகலையை தூக்கி கொண்டு வடக்கேயுள்ள காஞ்சி மாநகருக்கு இடம்பெயர்ந்தான். அங்கு மகளோடு பௌத்த மார்க்கத்தை தழுவினான். கதை பிடித்திருக்கிறதா? அம்பிகா, ஆண்மையின் அறம் பற்றிய என்ன அழகான கதை இது! சிலப்பதிகாரத்தை ஞாபகப்படுத்தாமல் இதை ஒரு தனி கதையாகவே எழுதலாம். உனது நாட்குறிப்பை வாசித்திருக்கிறேன். அதில் உனக்கு நேர்ந்த நாகதோஷத்தால் ஏற்பட்ட ஒதுக்குதல்கள் குறித்து எழுதிய பகுதிகள் இலக்கியத்தரமானவை. இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தலில் மனம் உண்டா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உன்னைப்போல் அழகான பெண்களுக்கு இயற்கையிலேயே கலை இலக்கியம் கைவரும். இதை நான் பார்த்து பழகிய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். அழகிய பெண்கள் சுயபால் மோகிகளாக இருக்கிறார்கள். கடற்கரை மணலில் ஈரம் காய குப்புற கிடக்கும் 2 பெண்களின் அபரிமித அம்மனம் சுயபால் கலவியை பொதுவெளியில் பிரகடனப்படுத்துவதாகவே இருக்கிறது. இது ஐரோப்பிய பெண்களை பற்றிய என் எண்ணம். கண்ணகியும் மாதவியும் பிரெஞ்சு பின்னணியில் படைக்கப்பட்டிருந்தால் கதையே வேறு. ஒரு அற்பத்தனமான குடும்ப கதை. அதிலும் 2 பொண்டாட்டிக்காரனின் சின்ன வீடு பெரிய வீடு பிரச்சனையை பேசும் பணுவல் செவ்விலக்கியமாக கொண்டாடப்படுகிறதா? அப்படி இல்லை. கண்ணகி தன் முளையை திருகி பெய்தெறிந்து அத்தீயில் மதுரையை எரித்த பிறகுதான் அது ஒரு பெரும்படைப்பாக மாறுகிறது. எல்லா செவ்வியல் பேரிலக்கியங்களும் ஊழி பெருவெள்ள தீயில் பெருந்தீயில் முடிகின்றன.
சிலம்பிலும் அதுவே நிகழ்கிறது. தமிழ் சமூகம் பெண்களின் காமத்தை கண்டு பயப்படுகிறது. இங்கு காமம் கொண்டாடப்படுவதில்லை. மூன்றாம் பெண்ணான மணிமேகலையை துறவியாக்கியது பெருங்கொடுமை. கலை, இலக்கியம், சமூக வழமையை பின்பற்றக்கூடாது. பணுவல்கள் சமூகத்தின் நகலெடுப்பு அல்ல. அவை மாற்று வழி, மாற்று வாழ்க்கையை முன்மொழிய வேண்டும். இந்த சமூகத்தின் வன்முறை கலைப்படைப்பிலும் வெளிப்பட வேண்டுமா? எல்லா கலைகளும் கொண்டாட்டத்திற்கே. சமூக நடப்பை அப்பட்டமாக மறு ஆக்கம் செய்யும் பணுவல்கள் காலாவதியாகிவிடும். காதல் கொண்டாட்டங்களை காவியமாக்கடி அம்பிகா. கலையில் வன்முறை வேண்டாம். சமூகத்தில் இல்லாத காமத்தை, அதன் கொண்டாட்டத்தை இலக்கியம் பேச வேண்டும். உன் சொந்த கதையான நாகதோஷத்தை பற்றி எழுதாதே. அந்த நாகப்பாம்பை புணர்ந்த கதையை எழுது. நம் இருவரின் உறவு குறிப்பு, அதை எழுது. அது தமிழில் முதல் எழுத்தாக இருக்கும். தமிழ் இலக்கியங்கள் காமத்தை பேசுவதில்லை. அதிலும் பெண்ணின் காமத்தை பேச நாக்கு எழவில்லை. வா, என்னுடைய காமத்தை எழுது. பிரெஞ்சில் எழுதாதே, தமிழில் எழுது. தமிழ் அறம் பேசும் மொழி மட்டுமல்ல, அது காமத்தையும் பேசும். தமிழச்சியின் வீரத்தை விட காமம் வலுவானது. கருணாகனை இச்சிக்காதே, கருணாகத்தை இச்சித்து எழுது. அதிகாரத்தை எரிக்க முளையோ ஆண்குறியோ தேவையில்லை. காமத்தீ என்ற ஒன்றுண்டு. காமத்திலிருந்து விடுதலைக்கான தீயை ஏற்று. தீ எதற்குள்ளும் அடைபடாது. செம்புலி அடிக்கடி சொல்வார், உன்னை பின்தொடர யாரையும் அனுமதிக்காதே என்று. தனித்து நிற்பதும் முன்பின் தொடர்பறுத்து நிற்பதும் உனது வாழ்நாளை அதிகரிக்கும் என்பார். கலை, இலக்கியம், தத்துவம் யாவும் உன்னை கூட்டத்தில் ஒருவராய் அடையாளப்படுத்திவிடும். உன்னை சுற்றி நிற்கும் கூட்டம் உன்னை அரசியல் படுத்திவிடும். பிறகு சொந்த முயற்சியில் உன்னை காலத்தில் நிலைப்படுத்த படைப்பாக்கங்களில் இறங்குவாய். அது கைகூடி வரவில்லை என்றால் கூலிக்கு ஆளமர்த்தி அரசர்களைப் போல கோயில் கட்டுவாய். வசதி போதவில்லை என்றால் இருப்பதை கொடுத்து புரவலர் என்ற பெயரெடுத்து புலவர்களை கொண்டு உன்னை பற்றி பாப்புனைய பணிப்பாய். அம்பிகா, தனித்திரு, கூட்டம் சேர்க்காதே, கூட்டத்தில் சேராதே, நீராயிரு, வடிவமற்று நிறமற்று திரவ வாயுநிலைகள் உருமாறியபடி. நீ ஓடிச்சென்று சேருமிடம் கடலாக இருக்கட்டும். கடலாக தனித்திரு, கடலாக விழித்திரு, கடலாக பசித்திரு. உனக்கு உன்னை தவிர யாரும் இல்லை எனச் சொல்லுவார். செம்புலியின் வார்த்தைகள் 1000 காலத்து பயிர். உனக்கு அந்த கிழவரை பற்றிய ஓர் உண்மையை சொல்கிறேன். உடம்புக்குத்தான் அழிவே தவிர உயிருக்கு அழிவில்லை என்பது நம் மரபில் அறிய வருவது. கிழவரின் இருப்பை நிலைப்படுத்தும் இன்றைய அவருடைய உடம்பு சொந்த உடம்பு அல்ல. மாறாக காலந்தோறும் வெவ்வேறு உடம்புகளை தனது உயிருக்கு ஏற்ப மாற்றி மாற்றி அணிந்து கொள்கிறார். தான் அணிந்திருக்கும் உடம்பு தனது செயல்திறனை இழந்து வரும்போது வேறொரு உடம்புக்கு அவர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து விடுகிறார். அதனால்தான் அவரால் பல நூற்றாண்டுகளை கடந்தும் உயிர்த்திருக்க முடிகிறது. அவர் கூடுவாயும் கலையில் தேர்ச்சி பெற்றவர். தன் உயிரை உருக்கி எடுத்து வேறொரு உடம்பில் வார்க்கும் அக்கலையை எனக்கு கற்றுத்தரும்படி பல முறை கேட்டு அழைத்து விட்டேன். விளையாட்டுக்காக பொய்யுரைத்தேன் மகளே எனச் சொல்லி பேச்சை தவிர்க்கிறார். ஒரே உடம்பில் வாழ்நாளெல்லாம் அடைபட்டிருப்பதில் வாழ்வனுபவம் குறுகிவிடும். பிறப்பு ஒரு முறைதான் வாய்க்கும். எனவே விதம் விதமான உடம்புகள் வழி வாழ்ந்து பார்க்க வேண்டும். பெண்ணாக, ஆணாக, அழியாக, நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 5 அறிவாக வாழ்ந்து பார்க்க வேண்டும். பாறைக்குள் தேரையாக சில பொழுது உள்ளடைந்து உறங்க வேண்டும். இது கற்பனையா? அப்படியெனில் எத்தனை மகத்தான கற்பனை இது! திருமூலரின் கதை இப்படிப்பட்டதுதான். உயிரோடு அறிவும் இடம் மாறும் அதிசயம். நல்ல தங்கம், தனியொருவனின் வாழ்க்கை விதம் விதமான கதைகளால் ஆனது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை. விட்டு விடுதலையாவதில் இல்லை விடுதலை, அது அடைபடுவதிலும் இருக்கிறது. நான் முரணாக பேசுவதாக தோன்றும். பறத்தலில் இல்லை, அடைபடுவதிலும் விடுதலை இருக்கிறது. என் சொந்த உடம்பின் வழி இதை நான் அறிந்தேன். என்னை எல்லோரும் பாம்பாக பார்த்தார்கள். என் உடம்புக்குள் ஒரு பாம்பு கூடுவிட்டு கூடு பாய்ந்திருப்பதாக பார்த்தார்கள். நான் என் உடம்புக்குள் சிறை வைக்கப்பட்டேன். காலப்போக்கில் என் உடம்புக்குள் ஒரு பாம்பு நெளிவதை நானே உணர்ந்தேன். சிறை வைக்கப்பட்டிருப்பது நான் அல்ல, அந்த பாம்பு என்பதை ஒரு கட்டத்தில் அறிய வந்தேன். அந்த பாம்பு என் உடம்பை உடுத்தி இருக்கிறது.
நல்ல பாம்பு. சிரிக்காதே, உண்மையிலேயே அது நல்ல பாம்பு. இந்த சட்டையை, அதாவது இந்த உடம்பை அது உரிக்க மாட்டேன் என்கிறது. அந்த பாம்பு என் உடல் வழியே தன் இன விடுதலையை பேசுமா? கருணாகனோடு சேர்ந்து களப்பலியாகுமா? தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெரிகிறது, அந்த பாம்பு என்னுள் அடைபட்டிருப்பதில் பாதுகாப்பை உணர்கிறது. விடுதலைக்கு பல பரிமாணங்கள் உண்டு. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா என்கிறான் ஒரு கவி. சரணடைவதிலும் விடுதலை சித்திக்கும். தங்கம், உனக்கு மணி என்பவனை தெரியாது. கரையில் கிடந்த என்னை எடுத்து அலையில் விட்டவன். அவனை வளர்த்த மாடு நெஞ்சில் பாய்ந்து கொன்றது. வளர்ப்பு விலங்குகள் வளர்த்த பாசத்தால் கொலையும் செய்யும். வீட்டு விலங்குகள் மனித குணத்தை பாவிப்பது ஆபத்தானது என்பதற்கு அவனுடைய அகால மரணம் சாட்சியாகிறது. மணிக்கு என் மீது கொள்ளை பிரியம். கண்ணியம் பிசகாத காதலோடு என்னை பார்ப்பான். திருமணமானவன், 2 குழந்தைகளுக்கு தந்தை. ஆனாலும் விடலைத்தனத்துடன் அங்கும் இங்கும் எங்கும் சுற்றித் திரிபவன். தான் பெண்ணாகும் எத்தனிப்பில் பெண்களுடன் பெண்ணாக உழன்றவன். ஆண்மைக்குள் பெண்மை ஒளிர்ந்திருப்பதையே பேராண்மை என்கிறேன். பிறன்மனை நோக்காமையை பேராண்மை என்பது அபத்தம். நான் சொன்ன கதையில் வரும் கண்ணனும் மாதவனும் பேராண்மையரே. கோமுகிக்காக நகரையே எரித்து ஊழி கூத்தாடியவனும் தனது களிபயக்கும் ஆடலையும் பாடலையும் விடுத்து புத்தம் சரணங்கச்சாமி, சங்கன் சரணங்கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி என்று ஐந்தவித்தவனும் பேராண்மையரே. கருணாகனை பார்க்க பார்க்க மணியாகி என் முன் எழுந்து வருகிறான். சிரிக்காதே. களவியறியாது நான் நெடுங்காலம் வாழ்ந்தவள். ஆனால் காதல் இல்லாமல் ஒருபோதும் வாழ்ந்ததில்லை. இருகரம் கொண்டு என் தொடைகளை விரித்து என்னை 2ஆக கிழித்து உள்ளே உறங்கும் பாம்பை எழுப்பி புணரும் ஆண் என்னை விடுதலை செய்வான். அந்த ஆண் கருணாகனாவும் இருக்கலாம். அந்த விடுதலை நாகர்களின் விடுதலையாகவும் இருக்கலாம். என் உடம்பின் விடுதலை நாகரணத்தின் விடுதலையில் அடக்கம். தங்கம், பிரெஞ்சு ஒயின் அழுத்து விட்டது. புதுச்சேரி சாராயம் அருந்தலாமா? மறந்தே விட்டேன். பிரான்ஸுக்கு 2 பாட்டில் சாராயம் எடுத்து செல்ல வேண்டும். இப்ராஹிம், அவன்தான் அந்த அல்ஜீரியன். இந்த சாராயத்தின் சுவைக்கு சுரோனிதத்தை ஒப்பிடுவான். அவனை பற்றி உனக்கு சில தகவல்களை சொல்கிறேன். அவன் எந்த ஒரு கணித அளவீட்டுக்குள்ளும் அடங்க மாட்டான். வடிவவியல் ஒழுங்கு அவனுக்கு ஒத்து வராது. காலப்பிரஞையற்றவன். மனச்சிக்கல் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதன் விகிதாச்சார வித்தியாசம்தான் ஆளாளுக்கு வேறுபடும். அவனுக்கு உடம்பும் அதன் இயக்கமும் சிக்கலானது. விழிப்பிற்கும் உறக்கத்திற்குமான வேறுபாட்டை விளங்கி கொள்ளாதவன். விழித்திருக்கும் போது நடப்பதை புனைவாக்கி விடுவான். உறங்கும் போது நிகழ்வதை யதார்த்தமாக்கி விடுவான். என்னை கனவில் சந்தித்ததையும் உரையாடியதையும் கணக்கில் கொண்டு நேரில் பார்க்கும்போது அங்கிருந்தே பேச்சை தொடங்குவான். தான் பிறந்த முதல் நாளில் தான் 100 வயதில் இருந்ததாகவும் அன்றிலிருந்து ஆண்டுக்கு 1 வீதம் குறைந்து இன்று வரை 27 ஆண்டுகளை கொன்று 73ஆம் அகவையில் உயிர்த்திருப்பதாகவும் சொல்கிறான். இது என்ன குழப்பம் என்று கேட்டால் இதை தனது குடும்ப வழக்கம் என்கிறான். வேடிக்கையான மனிதன். நீ கூடுவிட்டு கூடுபாயும் கற்பிதத்தை உண்மை என்று நம்புவதைப் போல அவனுக்கு தனது முற்பிறவிகளில் வாழ்ந்த வரலாறை காலவரிசை கிரமமாக சொல்லும் ஆற்றல் உண்டு. செம்புலி தான் 1000 ஆண்டுகளாய் வாழ்ந்து வருவதை காலவரிசையோடு விவரிப்பதைப் போல இவன் இன்றிலிருந்து தொடங்கி காலத்தில் பின்னோக்கி சென்று இறந்ததையும் பிறந்ததையும் மறுபடி இறந்ததையும் பிறந்ததையும் தொடர்ச்சியாக நினைவு கூர்ந்து கிபி 1 நூற்றாண்டில் தான் பிறந்ததையும் இயேசு கிறிஸ்துவோடு ஓடிப்பிடித்து விளையாடியதையும் நினைவு கூர்வான். இதை சிரிக்காமல் சொல்வான். நாமும் சிரிக்காமல் உன்னிப்பாக கேட்க வேண்டும். செர்போன் பல்கலையின் இயற்பியல் துறையின் நட்சத்திரமானவன். மாங்கொட்டை முகம், அதற்கு காலிப்பூ சிகையமைப்பு. அவன் ஒரு இஸ்லாமியன் என்றாலும் சுன்னத் செய்து கொள்ளாதவன். முதல் முறை பார்த்துவிட்டு காரணம் கேட்டேன். அதற்கு அவன், எனக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவர் குறி சுன்னத் செய்யப்பட்டது, என்னுடையது செய்யப்படாதது என்றான். நான் உடனே குபீரென சிரித்து விட்டேன். அடுத்த கணம் சமாளித்து கொண்டேன். அவன் உர்ரென்று வெட்டுக்கிளி முகத்தை திருப்பிக் கொண்டான். 3 ஆண்டுகளாக அவனுடன் பழகி வருகிறேன். இது நாள் வரை சிரித்து பார்த்ததில்லை. செயற்கையாக அப்படி இருப்பதில்லை, அவனது இயல்பே அப்படித்தான். பாலைவன நிறத்தில் இருப்பான். எந்நேரமும் அறிவின் விழிப்போடு இருப்பவன்.
இயல்வெளியில் புவியீர்ப்பு விசையைப் போல மனித உடம்பில் யோனிக்கான ஈர்ப்பு விசை நம்மை சுற்றி நிகழ்கிறது. நிரந்தரமான புவியீர்ப்பு விசையை போன்ற ஒரு விசை ஆர்கசம் நிகழும் போது யோனி மையத்திலிருந்து சில கணங்கள் வெளிப்படுகிறது என சொல்கிறான். பூமியிலுள்ள உயிரினங்களில் முற்றிலும் மாறுபட்ட உடல் அமைப்பும் மூளை செயலும் கொண்ட உயிரினம் மனித இனம். அது இந்த கிரகத்திற்கு உரியதல்ல. அது பூமிக்கு வெளியிலிருந்து வந்திருக்க வேண்டும். பூமியில் பிற உயிரினங்களுக்கு மனிதர் ஒரு வேற்று கிரகவாசிதான். பூமியில் உள்ள 5 அறிவு உயிரினங்களை மேல் கீழாய் அடுக்கும்போது குரங்கு இனங்களை அதன் உச்சியில் வைக்கிறது இந்து புராணம். பூமியில் தோன்றிய உயிரினங்களில் அறிவில் முதல் நிலையை பெறுவது குரங்கு வகைகளே. அதற்கு அடுத்துள்ள நாம் வெளியிலிருந்து வந்தவர்கள். பூமிக்கு மனிதர்கள் வேற்று கிரகத்திலிருந்து அகதிகளாக குடியேறியவர்கள். இங்கு வந்த பிறகுதான் நாம் நிறங்களாய் வேறுபட்டோம். முதலில் பூமிக்கு நுழைந்த போது மனிதர் அனைவரும் என்னைப் போல பாலைவன நிறத்திலேயே இருந்தனர். தங்கம், நீ ஆதியிலேயே தாமிர நிறத்தில் இருந்தாய் என என்னை சொல்கிறான். சென்ற ஆண்டு நம்மூர் சாராயத்தை குடித்துவிட்டு மனித ஆணும் பெண்ணும் இருவேறு கிரகங்களிலிருந்து பூமிக்கு குடியேறியவர்கள். யானையில் குரங்கில் ஆண் பெண் இருப்பதைப் போல மனிதரில் ஒரே உயிர் குடும்பத்திலிருந்து ஆணும் பெண்ணும் உருவாகவில்லை. உனக்கும் எனக்கும் இடையே 2 கிரகங்களுக்கு இடையிலான இடைவெளி என்றைக்கும் உள்ளபடியே இருக்கும். பூமிக்கு முதலில் நீதான் வந்தாய். உனக்கு பிறகு உன் யோனி ஈர்ப்பில் பூமிக்கு நான் இழுக்கப்பட்டேன். என் சொந்த கிரகத்து பெண்களுக்கு யோனி என்ற உறுப்பு இல்லை. அவர்களை வாய் வழியே உறவு கொண்டு கருத்தரிக்க வைத்தோம். கருத்தரித்த பெண்கள் குழந்தைகளை வாயால் கக்கினார்கள். ஆண்களுடன் பூமிக்கு வந்த பெண்கள் இங்குள்ள தட்பவெட்ப நிலையில் கருத்தரிக்கும் சாத்தியமற்று போய் மலடிகளாக நிற்க நாங்கள் உங்களை நாடினோம். அதற்கு உங்களுடன் வந்திருந்த உங்கள் கிரகத்து ஆண்கள் எதிர்ப்பு தெரிவிக்க 2 கிரகத்து ஆண்களிடையே போர் மூண்டது. அதுதான் உயிரியல் வரலாற்றில் முதல் போர். அதில் உங்கள் கிரகத்து ஆண்கள் முற்றாக அழித்தொழிக்கப்பட்டனர். நாங்கள் உங்களை அடிமை கொண்டோம். உங்களுக்கும் எங்களுக்கும் அன்று தொடங்கிய பிரச்சனை இன்று வரை முடிவுக்கு வரவில்லை. நேற்று செல்போனுக்கு வந்த சிமோன் தேபோவா இதை பற்றித்தான் 3 மணி நேரம் உரை நிகழ்த்தினார். ஆனால் பிரச்சனையின் மூலத்தை அவர் தொடவில்லை. அது அவருக்கு தெரியாது. இங்கு பேசப்படுபவன யாவும் வெற்று சீர்திருத்தவாதமே அல்லாமல் மூல தத்துவம் அல்ல. அதற்கு ஐரோப்பிய அறிவுஜீவிகள் ஸ்பெயின் வழியே சென்று பாலைவனத்தை கடந்து இந்தியாவுக்குள் நுழைய வேண்டும். அங்கு குமரி வரை சென்று தீபகற்பத்தின் முனையை தொட வேண்டும். தங்கம், உன்னுடன் அடுத்த முறை நானும் இந்தியாவுக்கு வருகிறேன் என்று இப்ராஹிம் விடியும் வரை பேசிக்கொண்டே இருப்பான். எவ்வளவு குடித்தாலும் பாறை மீது பெய்த இல்லை மாங்கொட்டை மீது பெய்த மழை போல எந்த ஒரு தடுமாட்டமும் இன்றி இருப்பான். அடுத்த முறை அவனை அழைத்து வருகிறேன். இடையில் நீ பாரிஸுக்கு வரும்போது அவனை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். கூட்டம் கூட்டமாக இங்கிருந்து அங்கு போகிறார்கள். அங்கிருந்து இங்கு வருகிறார்கள். அறம் செறிந்த ஒரு சொல்லையோ அறிவுடைய ஒரு சொல்லையோ கொண்டு வருவதில்லை, கொண்டு போவதும் இல்லை. இந்திய பிரதமர் நேரு சொல்லிவிட்டு போனார், நம்மூரை பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று. இது புகழுரை அல்ல, பொய்யுரை. எங்களுக்கு ஜன்னல் வேண்டாம், திறந்த வாசல் வேண்டும். குட்டி குட்டி கரீபிய தீவுகளைப் போல தனித்து இயங்க வேண்டும். இது சாத்தியமில்லை என்றாலும் தமிழ் புதுவை விடுதலை பாம்புகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் பொருளுடையவை. இது ஒரு சபிக்கப்பட்ட களர் நிலம். இதில் புல் முளைத்தாலும் நல்ல புதல்வர் முளைக்க மாட்டார் என மண்ணின் கவி ஒருவர் சொல்கிறார். கருணாகனை அணுக பயமாக இருக்கிறது. நான் பொருளற்ற சூனியத்திலிருந்து வெளிவந்து சில ஆண்டுகளைத்தான் கடந்திருக்கிறேன். நான் நெடுந்தூரம் செல்ல வேண்டும். நான் போகும் இடத்திற்கான பாதை எனது சுவடுகளால் உருவாக வேண்டும். நாக அரசியல் மீண்டும் என்னை சூனியத்திற்குள் தள்ளிவிடும். பிரெஞ்சுக்காரனிடமிருந்து அதிகாரம் இந்திய பேரரசிடம் கைமாறிவிட்டது. தேசபக்தி பாடல்களால் மனச்சோர்வுக்கு ஆளாகிறேன். கருணாகனை போன்ற சிலர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகி வருவார்கள், குண்டடிப்பட்டு சாவார்கள். பெரும்பான்மையான ருசிய கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டது ஸ்டாலினால் என்பதை எப்படி நியாயப்படுத்துவது? எல்லா தேசத்திலும் எல்லா நிறத்திலும் பக்தி பாடலை சேர்ந்து இசைக்கும் போது அது பாசிசமாகி விடுகிறது. எதிரில் நின்று பார்க்கும்போது புரட்சியாளர்களும் பாசிஸ்டுகள் தான். தங்கம், புரட்சி என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதிலும் இந்தியா என்ற சாதிய அமைப்பில் அது சாத்தியமில்லை. என் வாழ்க்கையை பொருள் பொதிந்ததாக மாற்றுவதில்
எனக்கு அக்கறை இல்லை. வலியற்ற வாழ்க்கைதான் பொருளுடைய வாழ்க்கை. வலியை தரும் எல்லாமே பாசிசம்தான். இப்ராஹிமின் வலியை பற்றி நாம் அக்கறை கொள்வதில்லை. உன்னையும் அவனையும் எது இணைக்கிறது? நீங்கள் பிரான்சின் காலனிய மனிதர்கள். உங்களுக்கிடையில் நிலவும் இந்த அந்யோன்யம் காலனிய அரசியலால் விளைந்தது. அவனுடைய தாமிர தோலும் உன்னுடைய இளங்கருமை தோலும் செர்போனில் உலவுவது இந்த காலனிய அடையாளத்தில்தான். நாம் பிரான்சின் குடியுரிமை பெற்ற அகதிகள். பிரெஞ்சு குடியுரிமையோடு இங்கு வாழ்வது கௌரவத்துக்குரியது. என்ன ஒரு கேவலம்! இதில் தமிழ் புதுவை விடுதலை பாம்புகள் யார்? இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? உனக்கு தெரியுமா? அந்த பாம்புகள் முட்டைக்குள் இருந்தபோதே பற்கள் பிடுங்கப்பட்டவை. இந்த விடுதலை பாம்புகள் இந்திய பேரரசை எதிர்க்க ஆள் திரட்டுவது சிறுபிள்ளைத்தனமானது. இவர்கள் கண்ணுக்கு புலனாகாத சிறுபான்மையினர். இன்று சொல்கிறேன், குறித்துக்கொள். நாம் இருக்க மாட்டோம். அடுத்த நூற்றாண்டின் நவீன விஞ்ஞான தொழில்நுட்பம்தான் கண்ணுக்கு புலனாகாத இந்திய சமூகத்தினரை விடுதலை செய்யும். விடுதலையும் அடக்குமுறையும் வரலாற்றில் நிரந்தரமில்லை. இயங்கியல் பொருண்மைவாதம் எந்த ஒன்றையும் நிரந்தரம் என்று அறுதியிடுவதில்லை. சோவியத் யூனியன் என்ற அமைப்பு இன்னும் ஒரு நூற்றாண்டில் காலாவதியாகிவிடும். இதை வெளியில் போய் சொன்னால் உள்ளூர் தோழர்கள் என்னை உதைப்பார்கள். ஆனால் மார்க்சும் ஏங்கல்ஸும் ஆமோதிப்பார்கள். இயங்கியல் பேசும் கம்யூனிசம் எதிர் இயங்கியல்வாதிகளை வளர்த்தெடுக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது என ஊருக்கு உபதேசித்துவிட்டு மாற்றம் வந்தால் முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இங்கு உருவான மதமே இந்தியாவின் மூலாதாரமாக உள்ளது. இந்தியர் ஒருவரின் உடம்பு இந்தியாவை தாண்டி போகலாம். ஆனால் அவருடைய மனம் இந்து மதத்தை தாண்டி போவதில்லை. இங்கு நாத்திகர் கூட மனத்தளவில் இந்துக்களாகவே இருக்கிறார்கள். மதத்திற்கும் கடவுளுக்கும் சம்பந்தமில்லை. மதம் என்பதை தாண்டிய பெரிதோர் அரசியல் அமைப்பு இதுவரை உலகில் உருவாகவில்லை. அனைத்திலிருந்து வெளியேறுவதும் அனைத்திற்குள்ளாக ஊடுருவதும் மட்டுமல்ல இனியான அரசியல். அது விலகி நிற்பதிலும் வேடிக்கை பார்ப்பதிலும் இருக்கிறது. லட்சியவாதம்தான் பாசிச மனப்போக்கை கட்டமைக்கிறது. பாசிச மனப்பாங்கை அறுத்து மைத்ரி என்ற மனநிலையை பாசாங்கு செய்வதே எனது அரசியல். புத்தனாம் போதிசத்துவன் ஒரு மதவாதி அல்லன். அவனே இயங்கியல் பொருண்மையை முன்மொழியும் தேர்ந்த அரசியல் ஞானி. சாது சாது சாது. என் தங்கையை பற்றி உனக்கு சொல்லியிருக்கிறேன். வெரளினி தேலாமேர் இம்முறை என்னுடன் பிரான்சுக்கு வருகிறாள். அவளுக்கு செர்போனில் இடம் கிடைத்திருக்கிறது. அவளை தனியாக குடியமர்த்த வேண்டும். இல்லையென்றால் என்னுடன் சேர்ந்து பாழாகிவிட்டாள் என்று அம்மா என்னை சபிப்பாள். பிரெஞ்சுக்காரர்களை வியக்கும் வண்ணம் பேசும் திறமை பெற்றவள். இங்குள்ள வெள்ளைக்கார பையன்கள் அவளுடைய மொழி ஆளுமையில் வாயடைந்து அவளையே சுற்றி சுற்றி வருவதை நான் அறிவேன். அவள் காரைக்காலிலே இருந்தால் வீணாகி இருப்பாள். இங்கு வந்து சித்தி வீட்டில் தங்கி வளர்ந்ததால் தான் இந்த படிப்பும் அழகும். பிரெஞ்சு மொழி அரிசனர்களை அழகானவர்களாக மாற்றிவிட்டது. பிரெஞ்சு தேசம் இழிசனர்களை சாதி அடுக்கில் கோபுர உச்சியில் உட்கார வைத்து விட்டது. அம்பிகா, மனுஸ்மிருதியிலிருந்து நாங்கள் வெளியேறியது போல் இந்தியாவில் வேறெங்கும் நிகழ்ந்துள்ளதா? எங்கள் சாதியினர் எல்லோரும் பிரெஞ்சுக்காரன் முதுகிலேறி வெளியேறி இருக்க வேண்டும். வெளியேறியவர் தப்பித்தோம். மற்றவர் இன்னும் கடவுளின் மக்கள்தான். இந்தியாவில் பொது மனிதர் என்று யாரும் இலர். எல்லோருமே சாதியர்தான். ஆகவே பொது கடவுள் என்று ஒன்றுமில்லை. சாதிக்கு ஒரு சாமி இருக்கிறது. ஏன் என் பேச்சு சாதிக்குள் நுழைந்தது? நிற வேற்றுமையை விட சாதி வேற்றுமை கொடியது எனச் சொல்லும் வெருள்னி, உனது பாதை பூமியில் இல்லை, வானத்தில் இருக்கிறது. எனவே கீழே பார்த்து நடக்காதே, மேலே பார்த்து நட எனச் சொல்கிறாள். வானவில்லின் 7 நிறங்களில் மனிதர் இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கும்! பல வண்ண மீன்கள், பல வண்ண பறவைகள், பாம்புகளில் எத்தனை நிறங்கள்! மனிதரில் அப்படி இல்லையே. பொதுவாக கால்நடைகளில் பல வண்ண நிறங்களில் வாழும் மாடுகளோ யானைகளோ இல்லையே. பச்சை நிற குதிரை மேல் பச்சை நிற மங்கை அம்மணமாக சவாரி செய்தால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? நீல நிற குழந்தை எனக்கு பிறந்தால் நான் கடவுளை ஈன்றவளாவேனே. உடுத்தும் ஆடைகளைப் போல உடம்பில் பல வண்ண தோள்களில் மனிதரை மாற்றியமைக்க வேண்டும். வானவில்லின் 7 அடிப்படை நிறங்களில்
மூடர்களே, நிறவேற்றுமை என்பது இதுதான் என உரக்க கத்த வேண்டும். பெர்லினி, இதை பிரெஞ்சில் பேச நீ பார்க்க வேண்டும். உதடுகளிலிருந்து பல வண்ணச் சொற்கள் சிதறும். பூக்களில் இத்தனை நிறங்களா என வியப்பதைப் போல் சொற்களில் இத்தனை வண்ணங்களா என மலைப்பாய். பூனைகளில் பல நிறங்களையும் பாம்புகளில் பல வண்ணங்களையும் நம் மொழியில் கவியொருவன் பட்டியலிடுகிறான். நான் கேட்பது 7 அடிப்படை நிறங்கள். 4 வர்ணத்தில் என்ன, 7 வர்ணங்களில் மனிதரை பிரிக்கிறாள் என் தங்கை. அவள் ஒரு நிறப்பிரிகை. அவள் செர்போனை கலங்கடிக்கப் போகிறாள். தங்கம், உன் தங்கையை கடைசி வரை எனக்கு அறிமுகம் செய்யவில்லை. சரி, பாரிஸில் வைத்து அவளை அறிமுகம் செய்து கொள்கிறேன். குட்டி தேவதையாக இருந்தால் அவளை என் மகளாகவும், குட்டி பிசாசாகவிருந்தால் அவளை என் தாயாகவும் உள்வாங்கிக் கொள்கிறேன். தாய்க்கும் மகளுக்கும் பெரிய வித்தியாசமில்லை. தாயின் யோனி வழியே நான் வந்தேன், என் யோனி வழியே மகள் வருவாள். ஆம், குழந்தை பெற்றுக்கொள்ள என் மனம் கொஞ்ச காலமாய் அவாவுகிறது. எனக்கென்று ஓர் உறவு எனது உடம்பிலிருந்து உருவாகி வர வேண்டும். தனியொரு தாயாகி பெற வேண்டும். என் மகளுக்கு தந்தை வேண்டாம். அதற்கு பிரான்சில்தான் என் மகளை படைக்க சக படைப்பாளியை தேட வேண்டும். தங்கம், அந்த படைப்பாளி ஏன் இப்ராஹிமாக இருக்கக்கூடாது? ஐன்ஸ்டீனுக்கும் தனக்குமான வித்தியாசத்தை சிறு முனைத்தோலை கொண்டு விளக்கிய பாங்கு என்னை கவர்ந்து விட்டது. அறிவின் பெருவெளிப்பு பைத்திய நிலைக்கு கொண்டு சென்று ஆணொருவனை பெண்ணாக்கி விடுகிறது. இப்ராஹிம் அதன் முழு வடிவமாகி நிற்கிறான். நீ அனுமதித்தால் அவனை கலந்து என்னில் விதைத்து கொள்வேன். பழங்களை பொருள் போல ஒரு மகள். அராபிய கலை நேர்த்தியுடன் தூய தமிழ் உள்ளடக்கத்தோடு ஒரு மகள். யாதும் ஊரே யாவரும் கேளிர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். சொல் தங்கமே, சொல். ஒரு விதை, 1 கோடி மரம். என் உயிர் தொடர்ச்சி. நாடற்ற மொழியற்ற அவனுக்கும் ஓர் இனத்தொடர்ச்சி. திராவிடர் நாட்டிலோர் மேற்கு தொடர்ச்சி மலை போல் பூமியில் நிலை பெற வேண்டுமடி தங்கமே தங்கம். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குரங்கு முதல் வண்ணத்து பூச்சி வரை காலகாலத்துக்குமாக அவற்றிற்கு ஒரு உயிர் தொடர்ச்சி உண்டு. அல்ஜீரிய மாங்கொட்டையை தமிழ் நிலத்தில் விதைத்தால் முளைக்காதா என்ன? உன் பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் ஒரே தகப்பன். தெருநாய் ஒன்று ஊர் நாய்கள் எல்லாவற்றிற்கும் அப்பன் என ஒரு சொலவடை உண்டு. முறைக்காதே. பெண் பிறந்தால் பூமிக்கு புதிய அடிமை வந்திருக்கிறது என்றும், ஆண் பிறந்தால் பூமிக்கு புதிய எசமானர் வந்திருக்கிறார் என்றும் உலக மொழிகளில் ஒரு வழக்குண்டு. இப்ராஹிமை உன்னால் ஒரு நாள் கூட தாங்க முடியாது. நான் வாரம் 1 முறை சந்திப்பேன். 1 மணி நேரத்திற்கு மேல் தாங்காது. அவன் என்னை விலகிய அடுத்த கணம் கை கடிகார முட்கள் பழையபடி தம் வழியில் சுழலும். அவன் காலம் தப்பி பிறந்தவன். இதை அவன் அறிந்திருப்பதுதான் பிரச்சனை. இப்ராஹிம் தனக்கென்று ஒரு கடவுளையும் அதற்கென்று ஒரு வேதத்தையும் அதன் வழி சில நடைமுறைகளையும் உருவாக்கி வகுத்திருக்கிறான். ஒரு புதிய மதத்தை வடிவமைத்திருக்கிறான். ஒரு நபர் வாழும் தீவைப் போல ஒரு நபர் வாழும் மதம். நீ முதலில் அவனுடைய மதத்தை தழுவிய பிறகு ஓராண்டு கழித்து தன்னை தழுவ அனுமதிப்பான். பாலைவன நிறத்தில் இருக்கும் அவன் உடம்பின் தோல் புணர்ச்சியில் விந்து வெளிப்பட்ட பிறகு சில நிமிடங்களுக்கு இளம் பச்சையாக மாறிவிடும். இதை பற்றி அவனிடம் கேட்டால், ஆதியில் தாவர உண்ணியாக இருந்தபோது மனித இனம் பச்சை நிறத்தில் இருந்தது. அது படிப்படியாக மாமிச உண்ணியாக மாறிய போது நிறம் திரிந்து தட்பவெப்பநிலைகளுக்கேற்ப மாறியது எனச் சொல்கிறான். அவனை நம்பினால் அவன் படைத்த கடவுள் பச்சை நிறத்தில் நம் கண்களுக்கு புலனாகும். உலக மதங்களெல்லாம் மனிதரை கடவுள் படைத்ததாக கூற, இவன் உருவாக்கிய மதம் கடவுளை தனி ஒருவர் படைத்ததாக கூறுகிறது. அந்த தனி ஒருவர் நீயா என அவனை கேட்டேன். அதற்கு அவன், இது அற்பத்தனமான கேள்வி. யாராலும் எந்த ஒன்றையும் படைக்க முடியாது. புதிதாக கண்டுபிடிக்கத்தான் இயலும். இதில் கடவுள் என்பது ஒருவித பாவனை. தனியொருவரின் உடம்புக்கு வெளியே கடவுள் இல்லை. அது எங்கும் எதிலும் இருப்பது அன்று. அது தனி ஒருவரின் உடம்புக்குள் உறைவது. உன் மதத்துக்கு பேர் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவன், ஒரு சொல்லுக்குள் அடங்குவதில்லை. வாழ்க்கை என்ற ஒரு சொல்லுக்குள் உனது இருப்பு அடங்குவதைப் போல அது அடங்காது. பெயரிட்டு அழைப்பதற்கு அது ஒரு மார்க்கம் அல்ல, அது ஒரு அனுபவம்.
மொழியற்ற இடத்தில் உன்னை நிறுத்தும் அனுபவம். மொழியற்ற மனத்தை ஒரு கணத்திற்கு மேலாக நீட்டித்துச் செல்லும்போது உனக்கு சித்தம் கலங்கி பைத்தியம் பிடிக்கும். அதற்கு பெயரிட முடியாது எனச் சொல்கிறான். இப்படி பேசும் ஒருவன் மூலம் உனக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ளப் போகிறாயா? அதற்கு பதிலாக கருணாகனை முயற்சி செய், திருவினையாக்கும். பாவம், நாகனை ஏன் வம்புக்கு இழுக்கிறாய்? அவனோர் லட்சியவாதி, கனவுகளை முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிப்பவன். முதலில் அவன் என்னை ஒரு பெண்ணாக பார்க்க வேண்டும். பிறகு தனது இலக்கை அடைய கூட வரும் சக போராளியாக பார்க்க வேண்டும். நாளையே புரட்சியை எதிர்கொள்ளப் போகும் அவசரத்தில் யாரையோ எதிர்பார்த்து ஒரு உத்தரவுக்காக காத்திருப்பதைப் போலவே தோற்றமுறுகிறான். அவனை எதிர்கொள்ளும்போது மரியாதை நிமித்தம் வணக்கம் தெரிவிப்பதை தவிர்த்து பகிர்ந்து கொள்ள வேறெதுவும் இல்லை. இப்ராஹிமிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் தாங்காது என்கிறாய். இவனுடன் எனக்கு ஒரு நாளைக்கு மேல் தாங்காது. நான் மிகவும் பலகீனமானவள். கடவுளும் சாத்தானும் புணர்ந்து என்னை பெற்றார்கள். இருவரும் ஆண் பெண் பேதமற்றவர்கள். புணர்ச்சி என்பது ஒரு வினை அல்ல, அது ஓர் எண்ணம். இருவரும் எதிரெதிர் அமர்ந்து பரமபதம் ஆடுகிறார்கள். இருவருக்கும் இடையே தாயக்கட்டைகள் உருள்கின்றன. அவற்றை ஆண் பெண் குறிகள் என கொண்டு கூட்டி பொருள் கொள்வது அறிவீனம். குறிகளற்ற இருவரின் கைகளில் குறிகள் உருள்கின்றன எனச் சொல்வது மடமை. நான் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே உருளும் ஒற்றை தாயக்கட்டை. தாய் தந்தை என்ற ஆக்கப்பூர்வ உறவு எனக்கில்லை. என் முதல் பல் விழுந்தபோது அம்மா இறந்து விட்டாள். அப்பா என்னை தாயாகி நின்று வளர்த்தார். நான் அவருடைய வித்துக்கு பிறந்தவள் அல்லல் என்ற உண்மையை இறப்பிற்கு முற்கணம் அவரிடம் அம்மா சொல்லிவிட்டு செத்தாள். அப்பாவின் வறிய முகத்தில் தோன்றிய எளிய புன்னகையை பார்த்து கைகூப்பி கும்பிட்ட பிறகே அம்மாவின் உயிர் பிரிந்தது. அந்த இறுதி கணம் அம்மா அப்பா இருவரின் முகங்களையும் மாறி மாறி பார்த்தபடி நான் இருந்தது மங்களாக நினைவில் நிழலாடுகிறது. என் அப்பா உத்தம பிராமணன். என்னை மகளே என வாரி அணைத்து வானை நோக்கி தூக்கியதும் நினைவில் உள்ளது. ஆனால் இவை யாவும் ஒளியற்ற காட்சிப்படம் போலத்தான் அன்றைய புரிதல் இருந்தது. அப்பா உருவமற்ற லிங்கத்தை தொட்டு முழுக்கிட்டு பூசை செய்பவர். அவர் வழிபடும் ஈசனை பிறர் வழிபட வழி நடத்துபவர். கடவுளை தீண்டுவதைப் போலத்தான் எல்லோரையும் தொட்டு பழகுவார். வீட்டு முற்றத்தில் சிறிய கல் பிள்ளையார் சிலையொன்றை வைத்து வழிபடுவார். தினமும் ஒரு செம்பருத்தி பூவை அதன் முன் வைப்பார். தனியாக இருக்கும்போது சுற்று தூணொன்றில் சாய்ந்து கால்களை நீட்டி அமர்ந்து பிள்ளையாருடன் பேசிக்கொண்டிருப்பார். கண்கலங்க பேசுவார். சில சமயம் சிறு முறுவலுடன் பேசிக்கொண்டிருப்பார். அவர் சினந்து பேசி நான் பார்த்ததில்லை. கடவுளிடமே கோபிக்க தெரியாதவர் சக மனிதரிடம் எப்படி கோபிப்பார்? கடவுளிடம் எந்த ஒரு கோரிக்கையையும் முன்வைத்ததில்லை. உண்பதற்கு ஏதுமின்றி பசியோடு இருக்கும்போது வெறுமனே பிள்ளையாரை வெறித்தபடி இருப்பார். குட்டி பிள்ளையார் உயிர் பெற்று முட்டி போட்டு தவழ்ந்து வந்து அப்பாவின் மடியில் அமர்ந்து கன்னங்களில் வழியும் கண்ணீரை துதிக்கையால் துடைக்கும். பார்க்க தாத்தாவும் பேரனும் போல இருக்கும். ஆம், பலமுறை அப்பாவின் மடியில் மம்மு கொழுக்கட்டை போல உட்கார்ந்திருக்கும் பிள்ளையாரை பார்த்திருக்கிறேன். தூக்கி கொஞ்ச வேண்டும் போல ஆசையாக இருக்கும். அப்பா வீட்டை விட்டு தொலைந்து போன அன்று பேரனை தூக்கி கொண்டு எங்கோ சென்று விட்டார். தங்கம், கடவுளை வணங்குவதை விட அதனுடன் வாழ பழகி கொள்ள வேண்டும். என் அப்பாவை நான் இழந்து விட்டேன். அவர் அருகம்புல்லை போல, ஒரு முளை எருக்கும் மாலையைப் போல, ஒரு பிடி ஆற்று களிமண் போல மிக மிக எளிமையான கடவுள் என் அப்பா. எனக்கு என் அப்பா வேண்டும். திருநீர் கமழும் வாசனையோடு எனக்கு என் அப்பா வேண்டும். நான் அப்பாவால் ஆனவள். அம்மா எனக்கு இரண்டாம் பட்சம். இது உயிரியல் கூற்று அல்ல, அறிவியல் கூற்று. அம்மா என்ற படிமம் போலியானது. அப்பா என்ற படிமம்தான் அறவலிமை கொண்டது. ஒரு ஆணால் பெண்ணாக முடியும், ஆனால் ஒரு பெண்ணால் ஆணாக முடியாது. என் அப்பா தாயுமானவர். இவரை போன்ற எளிய மனிதர்கள் வாழ வழி செய்ய வேண்டும். வல்லாதிக்க குணமற்ற எளிய சீவன்களால் நிலை பெற்றதே இந்த உலகம். ஆர்ப்பாட்டமான கோயில்களும் அவற்றில் உயிர் கொண்ட கடவுள்களும் நிறைந்த நிலத்தில் மக்களால் கைவிடப்பட்டு உருச்சிதைந்த இரும்பை கோயிலை தேடி போனார்.
அப்பாவைப் போலவே இடி விழுந்து மூலியான கடவுள் ஒவ்வொரு நாளும் இவரை எதிர்பார்த்து ஏங்கிக் கிடக்கும். குதிரை வண்டிக்கோ மாட்டு வண்டிக்கோ பணம் இருந்தால்தான் இங்கிருந்து அந்த கிராமத்திற்கு போவார். வண்டி சத்தத்திற்கான பணம் புரட்டுவதிலேயே வார நாட்களில் குறியாயிருப்பார். ஊனமுற்ற ஈசன், ஊனமுற்ற பூசாரி, ஊனமுற்ற நான், வீட்டில் தவழும் கைப்பிள்ளையார். இந்நாட்டில் கடவுளை நம்பியவர் மட்டுமல்லர், அந்த கடவுளே சில ஊர்களில் வறுமை கோட்டிற்கு கீழேதான் உயிர் வாழ்கிறது. என் அப்பா உழைத்து இரும்பை ஈசனுக்கே சோறு போட்டார். இங்கு சாவு, கருமாதி போன்ற காரியச் சடங்குகள் செய்து கிடைக்கும் பணத்தில் கோயிலுக்கு போக வண்டி சத்தம், அங்கு இறைவனுக்கு விளக்கேற்ற எண்ணெய், திரி, தீப்பெட்டி, திருநீறு முதலான அபிஷேக பொருட்கள் என ஒவ்வொன்றாக வாங்கி சேகரிப்பார். இறைவனுக்காக யாரிடமும் இனாம் கேட்டு கை நீட்ட மாட்டார். எப்பொழுதும் கண்ணை எலும்புகள் துருத்திய முகத்தில் அழுகையை தேக்கி வைத்திருப்பார். ஊதினால் அணை உடைந்துவிடும். ஒற்றை நாடி உடம்பும் கோழி மார்பும் 2 முன்பற்களுக்கு இடைவெளி சந்தில் இன்னொரு தனிப்பல்லை கொண்டு பொருத்தலாம். கைமாறி கைமாறி வந்த அம்மா அத்தை உடுத்திய பரம்பரை தரித்திரப்பட்டு எனக்கு உதவின. மணி எனக்கு உதவினான். அவனை வைத்திருந்த ஒரு வெள்ளைக்கார அரைக்கிழவியிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்தான். அவளை நான் மதாம் பொவாரி என்ற பெயரில்தான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். அவள் மூலமாகத்தான் இந்த மாளிகையின் முன்னாள் உரிமையாளர் லாக் பெர்னார் அறிமுகமானார். அந்த கிழவர் வெந்த தோசையை திருப்பி போடுவதைப் போல கனப்பொழுதில் என்னை திருப்பி போட்டார். இன்று இந்த மாளிகைக்கு நான் உரிமையாளர். தொடக்கத்தில் முடிவெடுப்பதில் நான் சொதப்பினேன். எனவே கைப்பிடியில் இருந்த பெர்னாரை பறக்க விட்டுவிட்டு பிறகு அவரை தேடி பிரான்சுக்கு சென்றேன். வழிச்செலவுக்கு வாழ்ந்த வீட்டை விற்றேன். அதற்காக அப்பா என் பாதையிலிருந்து ஒதுங்கி வழிவிட்டு நின்றார். ஒரு நாள் இரும்பை குளத்தில் பிள்ளையாரோடு இறங்கியவர் மீண்டும் படியேறி மேலே வரவே இல்லை. பிரகதாப்ரா. இதற்கு பிறகு ரமேஷ் பிரேதன் அவர்கள் இந்த இடத்தில் சில வரிகளை பிரெஞ்சில் எழுதியிருக்கிறார். Maintenant je suis la reine seule dans mon royaume. J'ai perdu ma virginité et gagne ma vie royale. La vie si courte comme le ciel dans mes yeux. அதற்கான ஆங்கில விளக்கம், Now I am the queen alone in my kingdom. I lost my virginity and took away my royal life. Life is so short like the sky in my eyes. அதற்கான தமிழ் விளக்கம், நான் என் ராஜ்யத்தில் இப்பொழுது ஒரு தனிமை ராணி. என் கன்னித்தன்மையை இழந்ததால் அரச வாழ்க்கையை பறிகொடுத்தவள். என் கண்களுக்குள் தெரியும் வானம் போல வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது. தங்கம், என் அப்பாவை கொன்றேன். அவர் மீண்டும் என் வயிற்றில் மகளாக உதிப்பார். ஆம், அப்பிறவியில் அவர் பெண்மையில் பரிபூரணன் ஆவார். நான் குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். போதையில் என் நாக்கு குளறலாம், ஆனால் உள்ள கிடக்கை குளராது. பிரான்சுக்கு உன்னுடன் நானும் வருகிறேன். அங்கு என் மகளுக்கான அப்பாவை தேடப் போகிறேன். உன் மகளை யாரென்று முடிவு செய்த பிறகு அவளுக்கான தந்தை யார் என்பதை முடிவு செய்யப் போகிறாய் அல்லவா? அதையே மாற்றிச் சொல்லி பார்க்கிறேன். தன் மகனை யாரென்று முடிவு செய்த பிறகு அவனுக்கான தாய் யார் என்பதை முடிவு செய்யப் போகிறான் இப்ராஹிம். உனக்கு ஒத்து வரக்கூடிய எளிய ஏற்பாட்டை சொல்கிறேன். அவனுக்கு ஒரு மகனை பெற்று கொடுத்துவிட்டு உனக்கு ஒரு மகளை பெற்று எடுத்துக்கொண்டு வந்துவிடு. கொடுக்கல் வாங்கல் வழிமுறை. அம்பிகா, இன்றிரவு தூங்கி எழுந்ததும் எனது தொடைகளின் நடுவே குஞ்சு முளைத்திருந்தால் எப்படி இருக்கும்? நமக்கான குழந்தைகளை யாருடைய தயவுமின்றி நாமே பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? பெண்ணை ஒதுக்கிவிட்டு ஆணோ, ஆணை ஒதுக்கிவிட்டு பெண்ணோ இனப்பெருக்கத்தை பற்றி சிந்திப்பது மூடத்தனம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து புணர்ந்து பிள்ளை பெற்றுக்கொள்ளும் வரை 5 உயிரினமாய் தங்களை பாவித்து இருந்துவிட்டு பிள்ளை பெற்றதும் 6 உயிரினமாய் தங்களை பாவிக்கத் தொடங்க வேண்டும். பெண்ணியம் பேசும் பெண்கள் நெற்றியில் குஞ்சு முளைத்தவர்கள் என்ற சொலவடை செர்போன் வட்டாரத்து சொல்லாடலில் உண்டு. இப்ராஹிம் சொல்வதைப் போல ஆணும் பெண்ணும் இருவேறு கோள்களிலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்தவர்கள். முதுகுக்கு பின்னே கத்தியை ஒளித்து வைத்து கொண்டு பழகுகிறார்கள். பகுத்தறிவு இந்த முரணை அதிகப்படுத்தியுள்ளது. நாம் பகுத்தறிவு பயங்கரவாதிகள். பயந்தாங்கொல்லி பயங்கரவாதிகள்.
உலக உயிரினங்களில் மனிதரே முதலிடத்தை வகிக்கும் பயந்தாங்கொள்ளி. எலியை கொல்ல விதவிதமான கொலைப்பொறிகளை உலகச் சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. கில்லட்டினுக்கு நிகரான எலிப்பொறிகளை நான் பார்த்திருக்கிறேன். அன்பு இல்லாத உலகில் பயம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அன்பே சிவம் என்பது சாதாரண சொற்கள் இல்லை. அவை தமிழறிவில் ஊறி முளைத்த விதைகள். இங்கு நாத்திகத்தின் பயங்கரவாதத்தை சகிக்க முடியவில்லை. நாத்திகம் என்பது அரசியல் இல்லை, அது அறிவியல் என்பதை தமிழ் கடவுள் முருகன் வந்து ஹவ்வைக்கு விளக்கியதைப் போல சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என விளக்க வேண்டும். ஆரிய மேலாதிக்கத்தின் மட்டையடி விவாதம் அறிவியல் பூர்வமானதா? இங்கு கடவுள் மறுப்பு என்பது பண்பாட்டு அரசியல் மேலாதிக்கத்தை மறுப்பது. மேலை நாத்திகமும் இந்திய நாத்திகமும் வேறு வேறு. இந்தியா என்பது பிரம்மனின் உடம்பு. அந்த உடம்புக்கு வெளியே மண்ணின் மக்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். பஞ்சமருக்கு பிரம்மனின் உடம்புக்குள் இடமில்லை. மனுஸ்மிருதியே இந்தியாவின் பயங்கரவாதம். மனுவே இந்தியாவின் முதல் பயங்கரவாதி. பிரம்மனை கொல்வதிலிருந்துதான் இந்திய நவீனத்துவம், தத்துவம் மற்றும் அரசியல் தளங்களில் உருப்பெறுகிறது. ஒற்றை கொலையில் எங்களுக்கான ஒட்டுமொத்த விடுதலையும் அடங்கியிருக்கிறது. அது பிரம்மனை கொல்வது. பிரம்மன் கடவுள் இல்லை, ஆரிய ஏகாதிபத்தியத்தின் அரசியல்வாதி. அன்பே சிவம் என்பது திருமூலனின் மானுட மந்திரம். அதுவே தமிழர் அறம். ஆரியத்தில் அன்புக்கு இடமில்லை. உன்னிடமுள்ள 2 பழங்களில் சுட்டது எதுவோ சுடாதது எதுவோ நான் அறியேன். அவை கைகளுக்குள் அடங்காத புகையற்ற கங்குகள். சுடுவது உண்மையானது, சமைக்கப்படுவதே சுடும். ஆம், உண்மை பழம் போல சுயம்புவானதல்ல, அது சமைக்கப்படுவது. காய் பழமாவது போல முதுமை இயற்கையானது. இந்த உடம்பில் நேர்வதெல்லாம் மரணம் உட்பட எல்லாம் செயற்கையானது. இயற்கையும் செயற்கையும் முகத்தின் 2 கண்கள். உண்மை செயற்கையானது, வலிந்து செயல்படுத்துவது, வருந்தி கடைபிடிப்பது. பொய்மை இயற்கையானது, ஒளிவு மறைவற்ற வெளிப்படையானது, பலகீனமானவற்றின் ஆயுளை நீட்டிப்பது. ஆத்திகருக்கும் தெரியும் கடவுள் பொய்யானதென்று. புத்தன் கடவுளை ஏற்பதில்லை. அதற்கு பதிலீடாய் மைத்ரி என்கிற பேரன்பு பெருங்கருணையை முன்வைக்கிறான். இறுதியில் மைத்ரியை ஒரு பாவனை என்று நிராகரிக்கிறான். புத்தன் எங்கும் எதிலும் சலுகை காட்டுவதில்லை. புத்தனுக்கு தெரியும், இந்திய செம்மொழிகளில் மைத்ரி என்ற பெயரில் கொலைகாரர்களும் உழவக்கூடும் என்று. தங்கம், உன்னைவிட மிக நேர்த்தியாக என்னை கொல்லக்கூடிய பேரன்பாளர் யார்? நான் கொலைகாரி இல்லை, உன்னை தின்னும் மோகக்காரி. உன்னை இச்சிப்பது சாவை தரும் என்பதை அறிந்தும் இந்த சாராயத்தை பருகுவதைப் போன்றது. பற்றற்றிருப்பது எனக்கு சாத்தியமற்றது. சூனியம் உட்பட எல்லாவற்றையும் பாவனை என அறுதியிடும் பௌத்தம் தன்னை முழுமுதற் பாவனை எனச் சொல்லி முற்றாய் நிராகரிக்கவில்லையே. ஏன்? சங்கம் என்பதும் அதிகாரத்தை இச்சித்து அதன் மீது கட்டப்பட்ட போலி அமைப்புதானே. நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள ஏன் இத்தனை வழி? 2 உலகப் போர்களின் பிணங்களின் மீது நின்று கொண்டு பண்பட்ட மனிதம் பற்றி பேசுவது அபத்தத்தின் உச்சம். என்னை இயல்பாக இருக்க விடுங்கள். தன் வாழ்நாளில் யாரொருவரையும் கை நீட்டி அடிக்காமல் அடிவாங்காமல் வாழ்ந்து முடிய வேண்டும். எளிய ஆசைகளோடு இயன்றவரை வழியில்லாமல் வாழ வேண்டும். கொல்லாமை எனும் உயரிய அறம், புலால் உண்ணாமை என எளிமைப்படுத்தப்பட்ட அபத்தங்களிலிருந்தும் அவை உண்டாக்கும் மன அழுத்தங்களிலிருந்தும் விட்டு விடுதலையாக சிட்டுக்குருவியைப் போல அனைத்து அடைப்புகளிலிருந்தும் விடுபட வேண்டும். தாய்மடியை முட்டி பால் குடிக்கும் கன்றை போல அம்பிகா, உன்னை நான் அணைய வேண்டும். ஒற்றை அரிசியை செதுக்கி புத்தனை வடிப்பதும், தனித்த குன்றை செதுக்கி புத்தனையாக்கும் வன் செயல்களிலிருந்தும் ததாகதரை விட்டு விடுதலையாகி பறந்து போக அனுமதியுங்கள். இதுவே எனது வேண்டுதல். அம்பிகா, இத்தனை பெரிய உலகத்தில் இத்தனை சிறிய உன்னை எனக்கு காட்டிக் கொடுத்த விதியின் கரங்களில் என்னை ஒப்படைக்கிறேன். சாது சாது சாது. அழாதே என் ஆருயிர் மகளே, அழாதே. இன்றிலிருந்து நீயே என் மகள். என் தாய் என்னை தன் மடியில் கிடத்தி என் முகமள்ளி கொஞ்சியது ஞாபகத்தில் உள்ளது. உன்னை என்னில் விதைத்த அந்த பாம்பை அணிந்த பரமன் நீடூறி வாழ்க என்று தன்னை கருவுறுத்தியவனை வானத்தை பார்த்து வாழ்த்தினாள்.
அதுபோல உன் முகம் அள்ளிச் சொல்கிறேன். இத்தனை பெரிய உலகத்தில் இத்தனை சிறிய உன்னை எனக்கு காட்டிக் கொடுத்த ஆதியும் அந்தமுமில்லாத காலத்தின் அந்த ஒற்றை கணத்திற்கு நன்றி. மகளே, இக்கணம் முதல் நான் தாயாகின்றேன். ஆம், என்னை தாயாக சில காலம் பாவிக்கப் போகிறேன். தாய்மை அடையாமல் செத்துப்போவது பெரும் பாவம் என உயிரியல் அறம் வலியுறுத்துகிறது. சமூகத்திற்கு பெண்ணின் ஒரே பங்களிப்பு ஈன்று புறந்தறுதல் என்று இன அரசியல் சொல்கிறது. உன்னை என் மகளாக சட்ட ரீதியாக தத்தெடுக்கப் போகிறேன். எனக்கு பிறகு இந்த மாளிகை உனக்குத்தான். நான் செத்தால் எனக்கு நீ கொள்ளியிடு. நான் பிறந்ததில்தான் குளறுபடி நேர்ந்து விட்டது. சாவு கௌரவமானதாக இருக்கட்டும். நீ என் மகள். நான் என்றுமே உணர்ந்திராத பாதுகாப்பை இப்போது உணர்கிறேன். உன்னை விட 10 வயது மூத்தவளான எனக்கு நாகதோஷம் என்று கதை சொல்லப்பட்டது. நாம் இருவரும் இணைந்து மகாபாரதத்தில் இல்லாத ஒரு கதையை வாழ்ந்து பார்ப்போம். எழுதியதை வாழ்ந்து பார்ப்பது இதிகாசம், வாழ்ந்ததை எழுதி பார்ப்பது இலக்கியம். வாழ்ந்தபடியே எழுதி பார்ப்பதை எப்படி அழைப்பது? நாட்குறிப்புகள் என சொல்லாதே. வாழ்க்கைக்கு பேரிடுவதில் புதிய இலக்கிய வகைமை உண்டாகிறது. நாம் புதிய வாழ்க்கையை எழுதி பார்ப்போம். வியாசன் எழுதாதது. இது மகாகாவியம் அல்ல, ஒரு சிற்றிலக்கியம். என்ன சொல்கிறாய்? பாம்பாட்டியின் புரட்சி படையில் என்னை சேர சொல்கிறாயா? இதுவும் ஒரு புரட்சிதான் மகளே. மைக்ரோ ரெவல்யூஷன். சொப்பு வைத்து விளையாடும் குழந்தைகள் கூட்டாஞ்சோறு சமைப்பதைப் போல இருநபர் புரட்சி. தங்கம், ஓர் உயிருள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும். அம்பிகா, எனக்கு நீ தாயாவதும் உனக்கு நான் மகளாவதும் கவிதையியல் நிகழ்வு. எல்லோரும் வாழ்ந்து முடிக்கும் அதே பாதையில் சென்று குருடாக முடிவதில் பொருள் பொதிந்த புதிய தேடல் எதுவுமில்லை. முழுக்க முழுக்க பெண்களாலான மாற்றுச் சமூக அமைப்பை நாம் இருவரும் முன்னின்று உருவாக்கலாமே. ஓர் அகில உலக பெண்களின் பண்பாட்டு அரசியல் ஆன்மீக அமைப்பு. இன, தேசிய, மத அடையாளங்களற்ற புதியதொரு கம்யூன் வாழ்க்கை முறை. பெண்களுக்கான ஒரு பிடி சொந்த நிலத்தில் தனி அதிகாரம் கொண்ட நாடு. உலகில் பெண்களுக்கான முதல் நாடு. ஐக்கிய நாடுகள் சபையால் வாட்டிகன் போல தனி நாடாய் அங்கீகரிக்கப்பட்ட சிறிய நிலப்பரப்பு. தற்சமயம் பாரிஸை தலைமையிடமாக கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் 10 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு வெளியே வங்கக்கடலோரம் ஒரு பெண்களின் தேசத்தை நிறுவிவிடலாம். பொந்திச்சேரி என்ற ஒரு பெடு நிலத்தை தனி நாடாக பிரெஞ்சுக்காரன் ஆக்கி கொண்டது போல சிறு நிலத்தை விலை கொடுத்து வாங்கி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றியுள்ள கிராமங்களை நம் அமைப்போடு சேர்த்து புதுச்சேரி போல பிரான்ஸ் நாட்டின் ஒத்துழைப்போடு சுயாட்சி பகுதியை நிர்மாணிப்போம். பெண்களாலான ஒரு நாடு. எந்த நாட்டு பெண்ணும் இந்த நாட்டின் குடியுரிமை பெற்று குடியேறலாம். பெண் குழந்தையோடு ஒற்றை தாய்மார்கள் குடியேறலாம். இந்த நாட்டின் வாழ்க்கையில் சலிப்படைந்து விட்டால் குடியுரிமையை சட்டப்படி விலக்கிவிட்டு வெளியேறலாம். சொந்த மத வழக்கம், குடும்பம், தனிச்சொத்து இவை பேணப்படலாகாது. வாட்டிகனுக்கு உள்ள ஐநா சட்டத்திட்டங்களை இந்த நாட்டிற்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும். 3ஆம் உலகப் போர் மூண்டால் நம் நாட்டின் மீது யாரும் குண்டு போட மாட்டார்கள். நாளை முதல் இதற்கான பணிகளை தொடங்க வேண்டும். முதலில் நாட்டிற்கு பெயர் வைக்க வேண்டும். தேசிய கொடியொன்றை வடிவமைக்க வேண்டும். நம் நாட்டு குடிமகள்களில் எவளாவது கவிதை எழுதுவாள். அவளிடம் சொல்லி நாட்டுப்பண் எழுதி தரச் சொல்லலாம். இதை கடைசியாக வைத்துக் கொள்ளலாம். முதலில் நாட்டுக்கான பெயரை சொல்லம்பிகா. மூடர் நாடு. இது தந்தையார் நாடல்ல, அன்னையர் நாடு. பெண்பால் பெயராகச் சொல். நடு இரவை கடந்து கொண்டிருக்கிறோம். குடித்தது போதும். நாளை காரைக்காலுக்கு போகப் போகிறாய். போய் தூங்கு. நான் என் அப்பாவை பற்றிய எண்ணங்களில் உழன்று கொண்டிருக்கிறேன். அவரை பற்றி நினைத்தால் ஏறிய போதை இறங்கிவிடும். மண்டைக்குள் நடு இரவில் வெயில் அடிக்கும். செல்லக்குட்டி, போய் தூங்கு. என்னை தூங்கச் சொல்லாதே. இமைகள் தாமே கீழிறங்கும் வரை குடித்து கொண்டிருப்பேன். மனித சமூகம் படைத்த ஆகச்சிறந்த நீராகாரம் இந்த சாராயம். அந்த மாங்குட்டை மூஞ்சி பயல் இந்த மதுவையும் வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு கையோடு கொண்டு வந்தது என சொன்னாலும் சொல்வான். அவனை எனக்கு ஏனோ மிகவும் பிடித்து விட்டது. அவனும் என்னைப் போலவே பின்காலனி நாட்டிலிருந்து வருவதாலா? அவனுடன் பழகுவது ஒரு நாவலை வாசிப்பதைப் போல இருக்கிறது.
கதை கதையாகச் சொல்கிறான். அதில் உண்மை எது கற்பனை எது என என்னால் பகுக்க முடியவில்லை. அவன் அல்ஜீரிய பாலைவன பழங்குடியைச் சேர்ந்தவன். அவனுடைய அம்மா சிறுமியாக இருந்தபோது ஊருக்கு வெளியே வெட்ட வெளியில் சிறுநீர் கழித்து அந்த ஈர மணலை குவித்து உருண்டை பிடித்து அதில் சிறு கற்களால் கண் மூக்கு வாய் காது வைத்து ஓர் உருவம் செய்து அதனிடம் வேண்டுதல் செய்வாளாம். சுட்டெரிக்கும் வெயிலில் அந்த மணல் குவியலின் ஈரம் காய்ந்து பொலபொலவென்று உதிர்ந்து விடுமாம். அவளை அண்டிய கெட்ட ஆவிகளால் விளைந்த வறுமை விட்டு விலகி விடுமாம். உருவம் காய்ந்து உதிர்ந்து மீண்டும் மணலோடு மணலாகும்போது அவள் வேண்டுதலை முடிப்பாளாம். இப்படியான புனைவுகளை மூட்டை மூட்டையாக மண்டைக்குள் குவித்து வைத்திருக்கிறான். மேலும் தன் அம்மாவை ஒத்த சிறுமிகளிடம் இப்பழக்கம் சஹாராவில் பரவலாக இருந்ததாம். சிறுமிகள் செய்த ஈரமும் அவர்களின் வேண்டுதல்களும் காலகாலமாக பாலையில் ஊறி ஒரு நாள் எரியும் நீராக ஊற்றெடுத்ததாம். அமெரிக்க ஐரோப்பிய வெள்ளையர்கள் எங்கள் அன்னையரின் சிறுநீரைத்தான் குடித்து கொழுக்கிறார்கள் என அக்கதைக்குள் பெட்ரோலிய அரசியல் பேசுகிறான். இப்ராஹிம் நீல மீன் கண்கள், மரங்கொத்தி பறவை போல மூக்கு, நாய்க்குடை போல தலைமுடி, குரங்கு போல் ஒட்டிய கன்னங்கள், சாணி தெளித்து கோலமிட வசதியான பரந்த நெற்றி. இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பான்? நிச்சயமாக படித்து கொண்டிருப்பான். நீ நாவல்களை படிப்பதைப் போல அவன் இயற்பியல் நூல்களை படிக்கிறான். என்னை சுற்றி உலவும் உயிர்ப்புள்ள மனிதர்களை நாவல்களிலிருந்துதான் தெரிவு செய்கிறேன். இரும்பை கோயிலும் செம்புலியும் வெறும் கற்பனையா என தோன்றுகிறது. நான் மாலை நேரங்களில் கடற்கரை சாலையில் உழவும் போது வாசித்த கதாபாத்திரங்களை எதிர்கொள்கிறேன். அவர்களும் என்னை பார்த்ததும் சட்டென்று ஞாபகம் வரப்பெற்று பரிச்சய புன்னகை பூக்கிறார்கள். அப்படியானவர்களை பயமின்றி அணுகலாம். அவர்களின் குணநலன்கள் ஏற்கனவே தெரிந்திருப்பதால் அதற்கு தக பார்த்து பழகலாம். நான் காயம்படாமல் அவர்களுடன் கை குலுக்கி நகர்ந்து கொள்கிறேன். புதியவர்களை அறிமுகமாகி பழக பயமாக இருக்கிறது. ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறாய்? இந்த கேள்வியை எதிர்கொள்வதை தவிர்க்கவே தனிமையால் என்னை மூடிக்கொள்கிறேன். தனித்திருப்பதில் பாதுகாப்பை உணர்கிறேன். சொந்தங்களையும் எனது மொழியை பேசுபவர்களையும் தவிர்க்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த நாட்டை தவிர்க்கிறேன். அந்நிய தேசத்தில் அந்நிய மொழியில் புழங்கும்போது பதட்டமில்லாத பரவசத்தை அடைகிறேன். நாளை நீ இருக்க மாட்டாய். மீண்டும் பேசுவதற்கு யாருமற்று போவேன். ஒரே இடத்தில் ஒரே செயலை செய்து கொண்டு ஒரே மொழியில் பேசிக்கொண்டு ஒடுங்கி போவேன். சேலை கட்டிய பெண்களை பார்க்க பீதி உண்டாகிறது. இந்த பண்பாட்டில் பெண்களிடம் எனக்கு பாதுகாப்பில்லை. சொற்களால் ஆளை கொள்ளும் வித்தையை கற்றவர்கள். பயணத்திலேயே இருந்தால் பாதுகாப்பும் பரவசமும் ஒருங்கே கூடி அமைகிறது. நீயும் நானும் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறோம், வெடித்துச் சிரிக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்தால் விடியும் போது இருவரில் ஒருவர் பிணமாக கிடப்போம். ஆம், வரலாற்றில் ஜெயராணியும் கலைராணியும் தங்களுக்கென்று வேறு யாரும் மற்றவர்கள். முடிவில் ஒருத்தி இன்னொருத்தியை நகங்களால் குத்தி கொன்றாள். செத்தவள் பாம்பாகி வந்து தனித்து மீந்தவளை கொத்தி கொன்றாள். ஞாபகம் இருக்கிறதா? செம்புலி உன்னையும் என்னையும் தம் மருமகள்களை பார்ப்பது போல இருப்பதாகச் சொன்னார். தம் மருமகள்களை ஜெயராணி கலைராணி என்ற அந்த வரலாற்று நாயகிகளோடு உருவகித்தார். இரண்டு பெண்கள் ஒன்றாகி நின்றால் உலகத்தில் விபரீதங்கள் நிகழுமாம். ஒரே புற்றில் இரண்டு பாம்புகள் இருக்கலாகாது என்பார்கள். இந்த அழகில் பெண்களின் கம்யூன், பெண்களின் தேசம், ஐநா அங்கீகாரம் என அமர்க்களமாக பேசுகிறாய். தங்கம், மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இருவரும் பெண்களாக இருந்திருந்தால் கம்யூனிசம் உருப்பெற்றிருக்காது. ஏன் பெண்களைக் கண்டு அஞ்சுகிறாய்? நான் எதுவாக இருக்கிறேனோ அதை வெறுக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை என் உலகம் பெண்களால் நிறைந்திருந்தது. சேலை கட்டிய பெண்கள், மஞ்சள் குங்குமம், வெள்ளிக்கிழமை பாம்பு புற்று. பாம்புகளை வழிபட்டு நானே பாம்பானேன். பாம்பை பெண்ணுக்கான தெய்வமாய் வரித்தது யார்? பாம்பாட்டிகள் வட்டக்குடியில் கொண்டு வரும் பாம்புகளைத்தான் பார்த்திருக்கிறேன்.
புற்றிலிருந்து வெளிவரும் பாம்பை இது நாள் வரை பார்த்ததில்லை. எறும்பை கருவறையில் ஒரு பாம்பு அடைந்திருப்பதாக சொல்கிறார்கள். இது நாள் வரை அதை பார்த்ததில்லை. பெண்ணும் பாம்பும் ஒன்று என்கிறார்கள். என்னை பொறுத்தவரை என் சொந்தங்கள் என்னை பாம்பாகத்தான் பார்த்தார்கள். உண்மையை சொல்கிறேன். என்னை பாம்பாக கண்டு ஒதுங்கியதாலும் நான் தனித்து விடப்பட்டேன். நகர மைய நூலகம் எனக்கான புற்று என்றானது. வாசிப்பு என்னை விடுதலை செய்தது. என் வழியில் நேர் நின்று யாரும் என்னை குறுக்கிடவில்லை. பாம்பு வேடம் என்னை காத்தது. பாம்புக்கு நன்றி சொல்வேன். சேலை கட்டிய 2 கால் பாம்புகள் என்னை முதுகுக்கு பின்னே விரட்டி விரட்டி துரத்தின. வேட்டி கட்டிய கீரி பிள்ளைகள் என்னை கண்டு அசடு வழிந்தன. என்னை வட்டக்கூடைக்குள் வைத்து மூட பார்த்தார்கள். பாம்பை வெளியில் விடுவது குலக்கேடு என்றனர். முகத்துக்கு நேரே என்னை எதிர்கொள்ள யாரொருவருக்கும் தைரியமில்லை. நான் கண்ணி கழியாதவள் என்பதில் என்னை விட அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தனர். 8 அடி நீளம் கொண்ட தாய்ப்பாம்புக்கு 16 அடி நீள குட்டிப்பாம்பு என்று ஏளனம் செய்தனர். என் தாய் ஒழுக்கம் கெட்டவள் என்று என்னிடம் குத்தி காட்டுவதில் கொள்ளை மகிழ்ச்சி அடைந்தனர். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கும் தெரியவில்லை, அவர்களுக்கும் தெரியவில்லை. என் தந்தை செத்தாரா இல்லை தொலைந்தாரா என்ற நிலையில் சாதி சூழலிலிருந்து வெளியேறினேன். சாதி சம்பிரதாய சுமைகளின்றி பறந்தேன். புதுச்சேரியில் வேர்களையும் பாரிஸில் கிளைகளையும் பரப்பினேன். யாருமற்று இருப்பதன் சுகம் இதுவரை அனுபவித்திராதது. தங்கம், என் குலப்பெண்கள் என்னை கொல்ல பார்த்தார்கள். எனது அழகு அவர்களை பொறாமை கொள்ளச் செய்தது. நான் புத்தகம் படிப்பது அவர்களுக்கு மனப்புழுக்கத்தை கொடுத்தது. வெள்ளைக்கார மாது ஒருத்தி என்னை தேடி வீட்டுக்கு வந்து போவதில் தெரு புகைந்தது. பெரும் பணக்கார பிரெஞ்சு கிழவன் தனது காரை தெருமுனையில் நிறுத்திவிட்டு வீட்டுக்கு நடந்து வந்து உடன் என்னை அழைத்துச் செல்வதை காணும் மாமிகளுக்கு மடியெறியாதா? அவர்களை வயிறெறிய வைப்பதில் பேருவகை கொண்டேன். பிரெஞ்சு மொழியில் பேசிச் சிரித்தபடி நடப்பதில் தெரு எரிந்தது. புகைச்சலில் கண்கள் எரிய வாசல் கதவுகளை அரைந்து சாத்தி கொண்டனர். தனது சொந்த சாதியிலிருந்து வெளியேறுவதே பெண் தாண்டும் விடுதலையின் முதற்படி. ஆம், படி தாண்டாவிட்டால் பத்தினி, படி தாண்டினால் தெய்வம். சிலப்பதிகாரம் அப்படித்தான் அறுதியிடுகிறது. அம்பிகா, நாகதோஷம் உனது உடம்பை ஆண்களிடமிருந்து விடுவித்தது. பாலியற் துய்ப்பிற்கு எதிராக உனது உடம்பை நிறுத்தியது. பெண் தனது சொந்த உடம்பை விட்டு வெளியேறுவதிலிருந்துதான் பெண் விடுதலை தொடங்குகிறது. இச்சமூகம் உனது உடம்பை நிராகரிக்க காரணமாக அதில் உறைந்த பாம்பு உனக்கு உதவி இருக்கிறது. அம்பிகா, நாளை ஊருக்கு போகிறேன். அதற்கு பிறகு மறுபடி உன்னை எப்போது பார்ப்பேன் என தெரியவில்லை. வா, படுக்கைக்கு போகலாம். உனது பிளவுண்ட நாவால் எனது உயிர்ப்புழை உச்சி மொட்டை தீண்டு. சவரம் செய்யப்படாத உனது கைகளின் இடுக்குகளும் செழித்த தொடைகள் கூடும் அல்குல் காணியும். பெண்ணே, உனது உடம்பின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேயும் வரையாடு நான். வா, இந்த உச்சி இரவில் நான் உச்சம் தொட வேண்டும். என்னை கைத்தாங்களாக அழைத்துப்போ. உச்சத்தை தொடும்போது இதய துடிப்பு தடைபட்டு சாவதில்தான் மரணத்தின் இன்பம் வாய்க்கப் பெறும். ஆடைகளை களையும் அவசரத்தில் பொத்தான்களை பிய்த்து விடுகிறாய். என்னுடைய எந்த சட்டையிலும் பொத்தான்கள் இல்லை. அம்மா கேட்டால் என்ன சொல்வேன்? ஏய், கடிக்காதே. சென்ற பிறவியில் நீ நாயாக பிறந்திருப்பாய். இந்த பிறவியில் பாம்பாக பிறந்திருக்கிறாய். நாயும் பாம்பும் புணர்ச்சியை கொண்டாடும் உயிர்கள். பாம்பைப் போல பின்னி பிணைந்து நாயைப் போல புணர வேண்டும். கடலைப் போல மூச்சு விடுகிறாய். உனது உடம்பு நீளமாக நிறம் மாறுகிறது. ஆழ் கடல் போல தத்தளிக்கிறது. உனது ஆழி உடம்பில் புரளும் கட்டுமரமாக நான். என்னை கரையேற்றாதே. ஆழ அடிமண்ணில் நிலைக்குத்தாக சொருகிவிடு. உதட்டில் உப்பு கரிப்பது வியர்வை அல்ல, கடல் நீர். போதும், என்னை விட்டு விலகு. கடலுக்கு நீராளி மண்டபமாய் தீவு விளங்குகிறது. அதன் கரையில் என்னை ஒதுங்க விடு. அம்பிகா, என்னை விட்டு விடு. மூர்ச்சையாகிறேன், செத்து விடுவேன். நான் உன் மகள் அல்லவா? நீ என் ஆதித்தாய். நான் உன் மூத்த மகள், ஆதி சிவை. வலிக்குதடி காளி. உனது கழுத்திலிருந்து தொங்கும் கபால மாலை ஒன்றோடொன்று மோதிச் சிதறுதடி. எனது விழாப்புறங்களில் திசை கொன்றாய் கால்களை ஊன்றி நிற்கும் உனக்கு கீழே நான். என்னை விட்டு விடடி தாயே, என்னை தனியே விடு.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அத்தியாயம் 11 நிறைவுற்றது.